சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். மனோஜ் வந்து நான் பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கேன், நான் தான் அந்த வீட்டில் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி எல்லா வகையிலும் நடக்காரு. இந்த சூழ்நிலையில் மீனா பூரி எல்லாம் சமைச்சு வைக்கிறாங்க. எனக்கு இது பிடிக்காது, எனக்கு பொங்கலும் சட்னி தான் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. டே உனக்காக மட்டும் வைக்க முடியுமா, போக முடியுமா அப்படின்னு முத்து கேட்குறாங்க. டே இந்த வீட்லேயே நான் தானடா பெரிய ஆள், நான் தானடா பிஸ்னஸ் பண்ணுறேன், என் மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேண்டாமாடா அப்படிங்கிறாங்க. 12 மணி வரைக்கும் தூங்குறியா, அப்போ உனக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லையா அப்படிங்கிறாங்க. டே எனக்கு அசதி, அவ்வளோ வருமானம் வருது, அவ்வளவு வேற்று நான் பேச வேண்டியிருக்கு, உன்ன மாதிரி டிரைவர் தொழில் பார்க்கலடா அப்படிங்கிறாங்க. முத்துக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உடனே மீனா சரிங்க விடுங்க, நான் பொங்கல் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் பண்ணி கொடுக்குறாங்க. இதை பார்த்து ரோஹிணி நினைக்காங்க, இனிமேல் போகிறோம் என் வீட்டுக்கார் ஏவுற வேலையும் நான் செய்கிற ஏவுற வேலையும் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க, விஜயா உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டா நான் சமைச்சு வைக்க சொல்கிறேன், கவலையப்படாத, இன்னும் உனக்கு விதவிதமாக சாப்பாடு இருக்கும், என் பையன் நான் சாதாரண ஆளா லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ண போகிற மனோஜே, நீ சந்தோஷமாக போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. இங்கேருந்து காலையில் 12 மணிக்கு கடைக்கு போகிறாரு. அப்போ பார்க்கில் ஒரு நண்பர் இருக்கார். என்னன்பா புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்ச பிறகு நம்ம ஏரியாவுக்கே வரல அப்படிங்கிறாங்க. ஏரியாவுக்கு என்ன, ஏரியாவுக்கே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்க்குள்ளே போகிறாரு. அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லோரும் ஹாய்ங்கிறாங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க 2 3 பேர். அவங்க சொல்கிறாங்க, மனோஜ்னு கூப்பிடாதீங்க, சார்னு கூப்பிடுங்க அப்படிங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அண்ணா நான் பெரிய பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இப்போவுமே நீ மனோஜ்னு கூப்பிட்டீங்கன்னா என் கௌரவத்துக்கு இழுக்காயிரும்ல அப்படிங்கிறாங்க. உடனே அவர் மொட்டை ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி மனோஜ் வந்து ஃபர்னிச்சர் கடை ஆரம்பிச்சிட்டான், இன்னும் வந்து நம்மகிட்டலாம் பேசுறதுக்கு நேரம் கம்மி தான் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ தான் அவர் ஞாபகம், ஆகா நம்ம கடையை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் போய்ட்டு வரேன் நண்பா அப்படிங்கிறாங்க. என் நண்பா இரு நண்பா, வந்ததே வந்துட்டு சுண்டல் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி சுண்டல் வாங்கி கொடுக்குறாங்க. ஆமாம் என்ன சுண்டல் சாப்பிட்றது சுகமே சுகம்தான் அப்படின்னு சொல்லி சுண்டல் சாப்பிட்டுட்ருக்காரு. அங்கே 1 ஹவர் போயிருது, மணி 1 மணி ஆயிடுது. ஸ்டாஃப் எல்லாருமே கடை வாசல்லே காத்து கிடக்குறாங்க. ஓனர் வரவே இல்லை. அதனால் அவங்களுக்கு ரொம்பவே கடுப்பாயிருது. ஓனருக்கு ஃபோன் அடிக்காங்க, என்ன சார் இன்னும் கடைக்கு வரலையா அப்படிங்கிறாங்க. வந்துட்டேன் பக்கத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கடையை திறக்கிறாங்க. உடனே பார்க்குறவங்களாம் பார்த்துட்டு போகிறாங்க. இந்த கடை வந்து 6 மணிக்கே திறந்துருவாங்க பழைய ஓனர். இப்போ உள்ள ஓனர் 1 மணிக்கு தான் வந்து திறக்காங்க. என்ன தான் நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கடைக்காரங்க அவங்கெல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு ஒவ்வொரு மக்களாக பேசிட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஸ்டாஃப் எல்லாமே உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்தோடனே மனோஜுக்கும் வயிறு பசிக்கு. உடனே சரி சரி எல்லோரும் கடையை பார்த்துக்கோங்க, நான் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹோட்டலுக்கு போயிடுறாரு. ஹோட்டலில் போய் சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் நினைவு வருது, நம்ம செட்டில் ஆஃபீஸில் வச்சுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆஃபீஸுக்கு போகிறாரு. ஸோ அங்கே போகிறாரு, ஃபர்னிச்சர் ஷோரூம் போகிறாரு. அங்கே எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன இப்போ தான் வந்தீங்க, அதுக்குள்ளே சாப்பிட்டு போயிட்டீங்க அப்படிங்கிறாங்க. சார் உங்களுக்கு வயிறு பசிக்கு அது மாதிரி எங்களுக்கு வயிறு பசிக்குங்களா அப்படிங்கிறாங்க. நான் ஓனரு, நான் டயத்துக்கு சாப்பிடுவேன், நீங்கள் லேபர், அப்படி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன சார் உங்களுக்கு வயிறு பசிக்கிற மாதிரி எங்களுக்கும் பசிக்காதா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு பசிக்கக்கூடாது சரியா, முதலாளிக்கு பசிச்சா உங்களுக்கு பசிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன சார் சாப்பாடு விஷயத்தில் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன் கேளுங்க, உங்களுக்கு சாப்பாடு டைம் 3 மணி சரியா, காலையிலேருந்து 3 மணி வரைக்கும் நீங்கள் வேலை பார்க்கணும், அதுக்கப்புறம் சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் வேலைக்கு ஆரம்பிச்சிடணும், உங்களுக்கு ரெஸ்ட்லாம் கிடையாது. நான் வந்து ஜெயிக்கணும்னா நீங்கள் வேலை செய்யக்கூடாது, நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடாது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த ஓனர் இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலையில் அவங்களுக்குள்ளே மாறி பேசிகிட்டு இருக்காங்க. இவர் ஓவராலாக பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. இல்லை புது ஓனர் இப்படி பண்ணிகிட்ருக்காரு, இல்லைனா வேலைக்கு வந்த உடனே பழைய ஸ்டாஃப்னு பாட்டி நம்மளை எடுப்பாங்களா, ஆனால் நம்மளை எடுக்கும்போதே நம்ம யோசிச்சிருக்கணும். உடனே ரொம்ப நாள் அனுபவம் உள்ளவங்கள வச்சுக்கிட்டு நம்மளை எடுத்ததுனால இவர் இப்படி பண்ணுறாரு, இவரோட டைப் சரியில்லாமல் தான் அவங்க நின்றுட்டாங்களே நம்ம தெரில அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில். சரி சார் இன்னும் இப்படி நடக்காது, 3 மணிக்கு தான் சாப்பிட்டுக்குறோம் அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி மறுநாள் ஆகுது. மறுநாள் வந்து மனோஜ் வந்து 3 மணிக்கு வர்றாரு. 3 மணி வரைக்கும் ஸ்டாஃப்லாம் வெளியே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கடையை திறக்கிறாங்க. என்ன சார் இவ்வளோ நேரம் ஆயிடுது, நீங்கள் யார்ட்டையாவது சாவி தந்துட்டா வந்துட்டு போனால் கூட நாங்கள் வந்து கடையை திறந்துருவோம் அப்படிங்கிறாங்க. உங்களை யாரும் நம்ப முடியாது சரியா, ஓனருக்கு எவனும் ஆப்பி போகணும்னு தெரியாது, நானும் ஒரு இடத்துல வேலை பார்த்துருக்கேன், வேலை பார்த்த அனுபவம் எனக்கு இருக்குது. அதனால் வந்து ஓனருக்கு எப்படிலாம் ஆப்பி போகணும்னு தெரியும், அதனால் நானே பார்த்துக்குறேன். நான் எத்தனை மணிக்கு வரேனோ அத்தனை மணி தான் கடை ஓப்பன் சரியா, அதை கணக்கு பண்ணி நைட்டு நான் லேட்டாக தான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை வாங்குறாரு. மனோஜ் உட்காந்து தூங்கிட்டே இருக்கார், அவங்க நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ தான் நினைக்கிறாங்க, இந்த ஓனர் வந்து தொழிலாளி மேலே கொஞ்சம் கூட பாசமும் அக்கறையும் இல்லை. என்னென்னா லேட்டாக வராரு, லேட்டாக வந்தாலும் சாப்பிட்றத லேட்டாக தான் அனுப்புகிறாரு, வீட்டுக்கும் லேட்டாக தான் அனுப்புகிறாரு, உட்கார கூட விட மாட்டுறாரு. நம்ம உட்காந்துட்டு இருந்தால் என்ன உட்காந்துட்ருக்கீங்க, சோம்பேறியாக இருக்கீங்களா அப்படி இப்படிங்கிறாரு. இவரே ரொம்ப சோம்பேறியாக இருக்கார், நம்மளை சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில்
சார் வந்து விசேஷம் வருது, நீங்கள் போனஸ் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. போனஸா? வேலைக்கு சேர்ந்து ஒரு வாரம் தான் இருக்குது, உங்களுக்கு போனஸா அப்படிங்கிறாங்க. இல்லை தலைவரே, எல்லா கடையிலுமே கொடுக்குறாங்க, நீங்களும் ஏதாவது பார்த்து செய்யலாம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் பார்க்குற வேலைக்கு உங்களுக்கு போனஸ் வேறு கொடுப்பாங்க. ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, நான் பேசினா தான் நீங்கள் பதில் பேசணும். அண்ணா, நான் முதலாளி, நீங்கள் தொழிலாளி, என்கிட்ட சம்பளம் வாங்குறீங்க. அதனால் வந்து என்கிட்ட வந்து எப்பவும் மரியாதையை கொடுத்து தான் நீங்கள் வாங்கணும் அப்படிங்க. சார், நாங்கள் வந்து இதுக்கு மேலே என்ன சார் மரியாதை கொடுக்க முடியும், சார்னு தான் கூப்பிட்றோம். போனஸ் எல்லா கடையிலையும் கொடுக்குறாங்க, எங்களுக்கு தரலன்னு சொல்லி தானே சார் சொல்கிறோம். சம்பளத்தை கடைசியாக கொடுங்க, போனஸ் இருந்தால் கொடுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் பார்க்குற வேலைக்கு உங்களுக்கு போனஸ் வேறு வர போகிற அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே என்ன சார் ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்ன பேசணும் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. சரி சார், ஒன்றும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஒவ்வொருத்தங்களாம் ஒவ்வொரு பொருள் வாங்க வராங்க. புதுசாக உள்ள ஸ்டாஃபுக்கு வந்து விலையை எதுவுமே சொல்ல தெரியல. அப்போ வந்துட்டு இது எவ்வளோ சார், எவ்வளோ வருது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. தெரியலையே சார், எங்கள் ஓனர்கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து இதுக்கு இது எவ்வளோ வரும் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்டாஃப்லாம் பார்க்குறாரு, இவங்களுக்கு ஒன்றுமே தெரியல, நம்ம தான் கொண்டு வச்சுருக்கோம், நம்ம சொன்ன விலையும் சொல்ல மாட்டேறானுவன், நீங்கள் வேலைக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. வேலைக்கு வேண்டாமா, என்ன சார் திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறேன். ஆமாம், வேலைக்கு வேண்டாம், எனக்கு உங்களை பிடிக்கல, அதனால் வேலைக்கு வேண்டாம், வெளியே கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே பொருள் வாங்க வந்த ஆள் சொல்கிறாங்க, பொருளை தருவீங்களா, நீங்கள் ஓனரும் தொழிலாளியும் சண்டை போட்டுட்ருப்பீங்களா அப்படிங்கிறாங்க. சரி, உங்களுக்கு இது என்ன பொருள் வேணும்னு சொல்கிறாங்க. மிக்ஸி வேணும். மிக்ஸி தாங்க வந்தீங்களா, பெரிய பொருள் வாங்க வரலையா, சின்ன பொருள் தான் வாங்குறீங்களா அப்படிங்கிறாங்க. சார், சின்ன பொருளோ பெரிய பொருளோ வர கஸ்டமருக்கு மரியாதை கொடுக்கணும் தெரியாதா அப்படிங்கிறாங்க. என் கடையில் பெரிய பொருள் வேணால் தான் மரியாதை கொடுப்பேன். சாதாரண மிக்ஸி 5000 3000 வாங்கினீங்கன்னா அதுக்கெலாம் வணக்கம் போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? நான் எவ்வளோ பெரிய ஷோரூம் நடத்துகிறேன், நான் ஒரு ஓனரே வந்து உங்கள்கிட்ட வியாபாரம் பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ பெரிய பொருள் வாங்கணும், நீங்கள் என்ன சின்ன பொருள் வாங்குறீங்க அப்படிங்கிறாங்க. அவன் பொருள் வேண்டாம், ஒன்று வேண்டாம், நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இப்படி இருக்காங்க அந்த கடைக்கா ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் நீங்கள் நிற்கக்கூடாது, நம்ம கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. என்ன சார், அவங்க பாட்டில் கிளம்புங்கன்னா வேலை பார்த்ததுக்கு இவ்வளோ நாள் வேலை பார்த்துக்கு யார் கூலி தருவா அப்படிங்கிறாங்க. மாத கடைசியில் தான் தர முடியாது, போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சார், ஓனர்னு சொல்லி ரொம்ப ஆணவம் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம், நான் ஓனர் தான், போய்ட்டு வாங்க, நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாரு. உடனே வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லிட்டு அவர் நண்பர்கிட்ட சொல்கிறாங்க. உடனே அவர் ஒரு 5-6 ஆள் அனுப்புகிறாரு. உடனே அவங்க இருக்கிறாங்க, நீங்களும் நல்ல வேலை பார்ப்பீங்களா, இல்லைன்னா வேலையை விட்டு நிப்பாட்டிடுவேன் அப்படிங்கிறாங்க. என்னடா இவர் வந்தது வராதமாக வேலையை விட்டு நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார், நல்ல வேலை பார்ப்போம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கும் தொழிலை பற்றி தெரியல, இவர் என்னென்ன பொருள் எவ்வளோ விலை என்ன வரும் அப்படிங்கிறது தெரியல. ப்ராப்பராக சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க, எல்லா விஷயத்தையுமே சொல்லி தன்னுடைய தொழிலாளியாக பழகி வாழ்க்கையில் ஜெயிக்க பார்ப்பாங்க. இவர் சோம்பேறித்தனத்தில் தற்பெருமைக்கு ஆசைப்பட்டு தன்னை முதலாளின்னு தன்னுக்குள்ளே நினச்சிக்கிட்டு தொழிலை பூரா கெடுத்துட்ருக்காரு. அப்போ சரி, நீங்கள் வந்து காலையில் எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லி என் ஃப்ரெண்டு எதுவும் சொன்னாரா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லலை சார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் காலையிலே வந்துடணும், ஆனால் நான் எப்போ வரணும் அப்போ தான் கடை திறக்கணும் அப்படிங்கிறாரு. இன்னும் ஓனர் எப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் அப்படின்ட்டுறாங்க. அவர் வரும்போதே சொல்லி விட்டுறாரு, உங்கள் ஓனர் வந்து ரொம்ப நேரம் பேர் சோம்பேறி, நீங்கள் 2 டிஃபன் பாக்ஸ் வச்சுக்கோங்க, அவன் வரதுக்கு முன்னாடி லேட் ஆகிடுச்சுன்னா நீங்களே வெளியே உட்காந்து சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் அவன் வந்த பிறகு சாப்பிட விட மாட்டான், அதுக்கப்புறம் அவன் சாப்பிட போவான், நீங்கள் அப்புறம் இன்னொரு சாப்பாடு சாப்பிட்டுக்காங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே 2 டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்காங்க. இன்னும் என்ன எல்லோரும் 2 டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், அவங்க ஃப்ரெண்டு தான் சொன்னார் 2 டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. சரி, எல்லாருடைய ஒவ்வொரு டிஃபன் பாக்ஸும் என்ன கொண்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே எல்லா டிஃபன் பாக்ஸும் ஒன்று கொடுக்காங்க. எல்லாத்துலேயுமே டேஸ்ட் பார்க்காரு, செமையாக இருக்குல்ல. சரி, இன்னும் வந்து ஒன்று செய்யுங்க, உங்கள் வீட்டிலேருந்து வரும்போது ஆளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 பாக்ஸ் 3 டிஃபன் பாக்ஸ் கொண்டாங்க, எனக்கும் சேர்த்து சாப்பாடு கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி சார், நம்ம ஓனரே நம்மகிட்ட சாப்பாடு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே 3 டிஃபன் பாக்ஸ் கொண்டாடுறாங்க. இதை தினமும் மனோஜ் வந்து ஒவ்வொரு டேஸ்ட்டாக திங்காரு. உடனே மனசுக்குள்ள நினைக்காரு, ஒரு வீட்டு சோறுதுன்னா ஒரு இன்பம் தான் கிடைக்கி, பல வீட்டு சோறு சாப்பிட்டா பல இன்பம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப ருசியாக சாப்பிட்டு கிடக்காரு. அங்கே வேலை பார்த்த மாதிரிலாம் தெரில, நிறைய டிஃபன் பாக்ஸை சாப்பிட்டுட்ருக்காரு. அந்த நேரத்தில் அந்த வழியாக போன முத்து வந்து சரி அண்ணன் கடைங்க இருக்கா, சரி என்ன தான் டக்குன்னு பார்த்து வரணும்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. மனோஜ் டேபிளில் வரிசையாக டிஃபன் பாக்ஸாக அடிக்கிறதுக்கு ஒவ்வொரு சாப்பாடாக இருக்குது. அதில் துவையல் பழைய கஞ்சிலேருந்து விதமாக இருக்குது, பிரியாணி வரைக்கும் இருக்குது. இதை பார்த்தா மனோஜையும் இந்த சாப்பாடையும் பார்த்து முத்து வந்து ஒரு வீடியோவும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. டேய், என்னடா இப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க. டேய், நான் முதலாளிடா, அதான்டா விதமாக சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. இவ்வளோவாடா கடையில் வாங்கி சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றை மாதிரி நான் முட்டாளா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து பார்க்குறாரு, முட்டாள் இல்லைப்பா, நீ பெரிய அறிவாளி தான் அப்படிங்கிறாங்க. இது பூரா என்கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப் வீட்டிலேருந்து கொண்டு வந்து டிஃபன் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க டிஃபனை நீ சாப்பிட்டா அவங்க எப்படி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. டேய்,
என் ஸ்டாஃப் வந்து 3 டிஃபன் கொண்டாடுறாங்கடா அப்படிங்கிறாங்க. அதானே உன் ஸ்டாஃப் உன்னைய மாதிரி சாப்பாடுறவங்கள தானே இருக்க முடியும் அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சரி சரி போய்ட்டு வா, வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. நான் வேலையை பார்க்குற சாமி, நீ ஒழுங்காக தொழில் பண்ணு, காமெடி பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. மனசுக்கு சரியான தூக்கம் வந்துடுது. இவ்வளோ சாப்பிட்டா தூக்கம் தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் போட்டு தூங்கிடுறாரு. அங்கே வேலைக்கு வந்த ஸ்டாஃபும் அங்கங்கே படுத்து தூங்கிடுறாங்க. அப்போ கடைக்கு சாமான் வராங்க, அங்கங்கே தூங்கிட்டு கிடக்கிறத பார்த்தோன்னா இது என்ன கடையா, இது வேறு எதுவுமா, எல்லோருமே இந்த ஃபர்னிச்சரை வச்சுருக்குறாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க. பார்த்தா இவங்க நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சார் சார் அப்படிங்கிறாங்க. உடனே சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சார் பொருள் வேணும் அப்படிங்கிறாங்க. போய் வாங்க அப்படிங்கிறாங்க. எங்கே போய் வாங்குறது அப்படிங்கிறாங்க. உள்ளே என் ஸ்டாஃப் தான் ஃபுல்லாக உள்ளே இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. யாரும் உள்ளே இல்லை, எல்லோரும் தூங்குறாங்க அப்படிங்கிறாங்க. மொனச்சு போகிறாரு. ஒவ்வொருத்தர் ஒரு கட்டில் ஒரு சேரில் இதுன்னு தூங்கிட்டு இருக்காங்க. என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சார் தூங்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஓ சாப்பிட்டா தூக்கம் வரும், எனக்கும் தூக்கம் வந்துச்சு. சரி என் கூட சேர்ந்தவங்க தான். சரி இப்போ வியாபாரம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க வந்தவங்க பார்க்குறாங்க. ஓனரும் ஒரு தூங்கு மூஞ்சியாக இருக்கான், வேலை பார்க்குறவங்களும் தூங்கு மூஞ்சியாக இருக்காங்க. எனக்கு இந்த கடையில் வேண்டாம், ஏதாவது நல்ல பொருள் இல்லாமல் தந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. என்ன சார் பொருளை வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வந்து இன்னொரு கடையில் நல்ல கடையை பார்த்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறேன். சார் இது நல்ல கடை தான் அப்படிங்கிறேன். கடை நல்ல கடையாக தான் இருக்குது, பொருள் நல்ல பொருளாக தரலைன்னு தெரியல, தூங்கு மூஞ்சி மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. சுறுசுறுப்பாக இருந்தால் ஏதாவது வாங்கலாம், சோம்பேறித்தனமாக இருக்கவங்ககிட்ட என்ன வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஓ சோம்பேறித்தனமாக இருந்தால் வாங்க மாட்டிங்களா? நாங்கள் சோம்பேறித்தனமாக தான் இருப்போம், நீங்கள் எங்களுக்கு பொருள் வாங்க வேண்டாம், நான் பெரிய ஆளுகிட்ட இருப்பேன், கிளம்புங்க அப்படின்றாங்க. என்னடா ஓனர் ஓவராக பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு நினச்சிட்டு போயிடுறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் மனோஜ் வந்து ஒரு நாள் வந்து இங்கே வரணும்னு வராரு, கடையை திறப்புன்னு சொல்லிட்டு வராரு. அந்த சூழ்நிலையில் அவர் கூட படித்த ஒரு ஃப்ரெண்டு வராரு. அவர் நண்பா, நம்ம கூட உள்ள நண்பர் வந்து மகளே சடங்கு வந்துட்டாம்மா, அங்கே பிரியாணி மட்டன் பிரியாணி அப்படி சாப்பிட்டுட்டு நம்ம அங்கே போய்ட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. மட்டன் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வரதே மறந்துட்டு காரை எடுத்துகிட்டு அவர் கூடயே போயிடுறாரு. நேராக அந்த விசேஷ வீட்டில் போய் சாப்பிட்றாரு, வைக்கிறாரு. உடனே நண்பா கொஞ்சம் ஒரு 2 அடிங்க அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை நண்பா வேண்டாம், நான் கடைக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. என்ன கடையில் எதுவும் வேலை பார்க்கியா அப்படிங்கிற. வேலை பார்க்கணும், பெரிய ஷோரூம் வச்சுருக்கோம்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்னு பந்தா பண்ணிட்டுருக்காரு. சரி நண்பா முதலாளி என்ன பிறகு கொஞ்சம் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு ஊற்றி விடுவாங்க. கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது நிறைய அடிச்சிடறாரு. ஃபுல் மட்டையாகிருந்தார். ஸ்டாஃப் எல்லாமே சார் வருவாங்கன்னு பார்த்துட்ருக்காங்க, வரவே இல்லை. மணி 6 மணி ஆயிடுது. ரோகிணி ஃபோன் அடிக்காங்க. ரோகிணி சொல்லு ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. போதை ஓவர் ஆகிட்டு ரோகிணி அப்படிங்க. என்ன மனோஜ் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் போதை ஓவர் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. என்ன கடையில் இருந்தால் சரக்கு அடிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வித்யா எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிற. உடனே பைக் எடுத்து வா அப்படிங்கிறாங்க. பைக் எடுத்து வராங்க. நேராக பர்னிச்சர் கடைக்கு போகிறாங்க. கடை மூடி இருக்குது. ஸ்டாஃப் பூரா வெளியே உட்காந்துட்டு பேசிக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே டிஃபன் பாக்ஸ் தான் சாப்பிட்ட டிஃபன் பாக்ஸ்லாம் அங்கங்கே இருக்குது. என்ன மனோஜ் வரலையா அப்படிங்கிறாங்க. சார் காலையிலேருந்து வரவே இல்லை, நாங்கள் காலையிலேருந்து உட்காந்துருக்கோம். அவர் சொன்ன மாதிரி 3 டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்தோம், நாங்கள் 3 டிஃபன் பாக்ஸும் சாப்பிட்டுட்டோம், ஆனால் சார் இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 3 டிஃபன் பாக்ஸ் சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசம் சொல்கிறாங்க. ஏன்டி இவங்க பூராவே உன் புருஷன் மாதிரி தான் இருக்காங்க. ஒரு டிஃபன் பாக்ஸ் வேலை பார்க்குறவங்க ஒரு டிஃபன் பாக்ஸ் சாப்பிடுவான், இவங்க 3 டிஃபன் பாக்ஸ் சாப்பிட்டா எப்படி வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. தெரியலையடி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு மறுபடியும் அடிக்க. மனசு எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி எனக்கு ரொம்ப கரகமாக இருக்குது, அதான் படுத்து கிடக்கேன் என் ஃப்ரெண்டு வீட்டில் அப்படிங்கிறாங்க. நீங்களாம் மனுஷனா அப்படி இப்படின்னு ஏசுகிறாங்க. இன்னொரு நீ இப்படி பேசுகிற, மனோஜ் உனக்காக பிஸ்னஸ் எங்கள் அப்பாட்ட பணம் வாங்கி வச்சு கொடுத்தேன், நீ வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கே அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி இது என்ன உன் வீட்டு பணமா, எங்கள் அப்பா பணம் தானே, எங்கள் அப்பாவே கேட்கல, நீ என்ன இப்படி பேசுகிற, பிஸ்னஸ் பண்ணுறோம் ஒரு நாள் ரெஸ்ட்டு கிடையாதா அப்படிங்கிறாங்க. மனோஜ் பிஸ்னஸ் ஆரம்பித்து நம்மளுக்கு கொஞ்ச நாள் தான் ஆச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அவங்க ஸ்டாஃபெல்லாம் வாசலில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க வீட்டுக்கு போகலையா, நான் வரலன்னா வீட்டை பார்த்து அவங்க ஒன்று போக வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீ பேசலாம் சரியில்லை, நீ வீட்டுக்கு போகணும் வச்சுக்கிட்டுதான் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நான் கொஞ்சம் போதை ஆயிடுச்சு, நைட்டு 8 மணிக்கு மேலே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போதை தெரிஞ்ச பிறகு பையை காரை ஓட்டிகிட்டு போகிறாரு. போகிறவங்க போலீஸ் மறிச்சிடுறாங்க. போலீஸ் மறிச்சோடனே ஊதுங்க அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறாரு. என்ன ஆளுகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் சார், சாரி சார், அவங்க லஞ்சம் வேணால் வாங்கிக்காங்க, நான் பெரிய ஓனர் நீ கொடுங்க அப்படிங்கிறாங்க. நானே லஞ்சம் வாங்காத ஆள், சரியா, லஞ்சம் வாங்காததுக்கு நான் விருதே வாங்கியிருக்கேன், என்னையவே நீ லஞ்சம் வாங்காது இதுங்கண்ணே, உனக்கு எவ்வளோ சேட்டா அப்படின்னு சொல்லிட்டு 4 புதுசையை கொடுத்து ஃபைனை போடுறாங்க. ஃபைனை போட்டு வண்டியை ஃபைனை போட்டு கொடுத்து அனுப்புவேன், நீ ஓவராக இதாக இருக்க அப்படி நம்பி கொடுக்க முடியாது, உங்கள் வீட்டில் யார் பிடிக்காமல் இருக்காங்களோ லைசன்ஸை காட்டி எட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லி வண்டியை நிப்பாட்டிடுறாங்க. உடனே மனோஜ் வந்து நடந்தே வராரு. அப்புறம் தான் நினைக்கிறேன் நம்ம கையில் தான் காசு இருக்குது, ஆட்டோ பிடிச்சி போகணும்னு சொல்லி ஆட்டோ அப்படிங்கிறாங்க. ஆட்டோவில் போய் இறங்குறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து வண்டிக்கு போய்ட்டு வராரு. ஆட்டோவில் இறங்கி வராரு. உங்கள் கார் என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க.
டேய் ஓனரு 1000 வேலை இருக்கும் சரியா? காரை வந்து சர்வீஸுக்கு விட்ருப்பேன் வச்சுருப்பேன். இப்போ நான் ஆட்டோவில் வரேன், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி சரி ஏதோ நடிக்கிறேன், ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போகும்போதே போலீஸில் சரக்கு அடிச்சதுக்கு ஃபைன் போட்ட பில்லு கீழே விழுந்தது. இதை பார்த்த முத்து நேராக கையில் எடுத்து வச்சுக்கிறாரு. நேராக எப்பா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. அந்த பில்லை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பில்லை கொடுக்குறாங்க. இது என்னதுடா அப்படிங்கிறாங்க. எப்பா மனோஜ் வந்து சரக்கு அடிச்சுட்டு கார் ஓட்டுருவான் போல். இதை பார்த்து அண்ணாமலை ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் என்னடா பண்ணிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க இவன் சொல்கிறான்னு கேட்டுட்டு இருக்கீங்களே, இவனை மாதிரி அவன் குடிக்கிறாளாங்க அப்படிங்கிறாங்க. அம்மா ஆமாம்மா குடிச்சிருக்கம்மா, நான் ஓனரான பிறகு குடித்தா என்னம்மா தப்பு? ஒன்றுமே இல்லாமல் குடித்தா குடிக்காரன், நான் வந்து பிஸ்னஸ் மேன், என்ன ரிலாக்ஸாக இருக்கணும்னா குடிக்கணும்லாம்மா அப்படிங்கிறாங்க. மனோஜ் அசிங்கப்படுத்தாத வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூட்டி போயிடுறாங்க. என்ன ரோகிணி நல்லா இருக்கியா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கதை அடைச்சிட்டு வெளுன்னு இழுக்காங்க. மனோஜ் உனக்கு பிஸ்னஸ் பண்ணாலும் நீ வந்து திருந்த மாட்டியா? இன்றைக்கி கடை திறக்கே நீ போகலையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, என் ஃப்ரெண்டை பார்த்தேன் இடையில, அவர் வந்து நல்ல ஃப்ரெண்டு, அவர் மகளுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன்னு சொன்னார், நான் போயிட்டேன். மட்டன் பிரியாணியா எனக்கு பிடிக்குமா, நல்லா சாப்பிட்டேன். கொஞ்சமாக சரக்கு அடிக்க சொன்னாங்க, அடிக்க சரக்கு சூப்பராக இருந்துச்சு, தான் நிறைய அடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு அசிங்கமாக இல்லையா மனோஜ்? உன் தம்பி நீ கேவலமாக பேசுகிறான், உனக்கு அசிங்கமாக இல்லை அப்படிங்கிறாங்க. ரோகிணி அவன் பேசிகிட்டே தான் இருப்பான், அவன் சாதாரண டிரைவர் தானே, அவன் படிக்காத பையன் தானே அப்படின்றாங்க. நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் அவங்கள வந்து அசிங்கப்படுத்துகிறோம், அவங்களுக்கு இன்னும் அது புரியலையா அப்படிங்கிறாங்க. ரோகிணி எனக்கு வயிறு பசிக்கு ரோகிணி, முதல்ல சோறு வேணும் ரோகிணி அப்படிங்கிறாங்க. ஏங்க சோறுன்னு விட்டுருக்கீங்களே, இன்றைக்கி ஏன் நீங்கள் சோறும் போகல? அந்த ஸ்டாஃப்லாம் என்கிட்ட ரொம்ப சொல்லி சிரிக்காங்க வைக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, நாளைக்கு அவனுக்கு வேலை விட்டு தூக்கிடுறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், தினம் ஒவ்வொருத்தங்களையும் வேலை விட்டு தூக்கிட்டே இருங்க, தினம் ஆள் எடுத்துகிட்டு இருப்பீங்களா அப்படிங்கிறாங்க. ரோகிணி வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்கானுங்க, நானே வேலை இல்லாமல் முன்னாடி அலைய தானே செஞ்சேன், என்ன மாதிரி நிறைய பேர் அலையிறானுவ, நிறைய படித்தவங்க இருக்காங்க. நம்ம வந்து ஒரே அளவு மாத கணக்கில் வச்சோம்னா அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும். நம்ம இப்படி அனுப்ப நம்மளுக்கு வேலை பார்த்து வந்துட்டு போயிட்டே இருப்பான், 5 நாள் 3 நாள் வேலை பார்ப்பான், நம்ம சம்பளமே கொடுக்க வேண்டாம், அசால்ட்டாக நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் இப்படிலாம் பண்ணக்கூடாது மனோஜ் அப்படிங்கிறாங்க. உன்னை இரு நான் வரேன், நீ ரூம் போட்டு வெளில வந்துடாத, வெளியே வந்து அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுக்க போகிறாங்க. அப்போ மீனா சாப்பாடு தட்டில் போட்டு தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா நீ யாருக்கும் போட்டு கொடுக்க தேவையில்லை, தேவைன்னா அவங்க போடுறாங்க, ஏன் இந்த டைனிங் டேபிளில் வந்து அவன் சாப்பிட மாட்டானா அப்படிங்கிறாங்க. முத்து எங்களுக்கு எங்கே சாப்பிட்ணுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா சொல்கிறாங்க, டேய் அவன் பிஸ்னஸ்காரன், அவனுக்கு ரொம்ப அசதியாக வந்திருப்பான், அதனால் வந்து அவன் வந்து சாப்பாடு ரூமில் சாப்பிடுவான் வைப்பான் அப்படிங்கிறாங்க. அவனா பிஸ்னஸ்மேன், கடைக்கு ஒழுங்காக போக மாட்டான், வைக்க மாட்டான், எல்லாமே எனக்கு தெரியதான் செய்யுமா அப்படிங்கிறாங்க. உடனே அவன் மனோஜ் கடைக்கு போகணுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. நானும் அந்த வழியாக தான் வந்தேன், காலையிலையும் ஒரு ரவுண்டு அந்த வழியாக போனேன், என்ன அப்பவும் கடை அடைச்சி தான் கிடந்துச்சி, ஈவினிங்கும் வந்தேன் கடை அடைச்சி தான் கிடந்துச்சி, அவன் ஸ்டாஃப் எல்லாமே வாசலில் தான் இருந்தாங்க, நான் போய் கேட்டோம்னா எனக்கு அசிங்கமாக இருக்கும்னு தான் கேட்கல அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா முத்து? இவர் என்ன மனோஜ் என்ன செய்கிறாரு, நாங்கள் என்ன செய்யறதுதான் பார்த்துட்டே இருப்பீங்களா அப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்கள் ஷோரூம் பக்கத்தில் போகல, ரோடு வந்து பொது ரோடு, யாருனாலும் போகலாம் வரலாம், உங்கள் கடை இந்த லட்சணத்தில் இருந்துச்சுன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஏப்பா இன்னும் பாருங்கள், ஒரு வாரத்தில் கடையை மூடிடும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. முத்து உங்களுக்கு நாங்கள் நல்லது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத, பாருங்கள் ஆண்டி என்னெல்லாம் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவன் பொறாமையில் பேசுகிறான், அந்த மீனா சொல்லி கொடுக்குறான், அவன் பேசுகிறான் அப்படிங்கிறாங்க. அத்தை நான் என்னத்தை சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. நீ முன்னாடியே சொல்லிக் கொடுத்துருப்ப, நாங்கள் இருக்கும்போதா சொல்லிக் கொடுப்பேன், நீ எப்படி கைகாரின்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அத்தை யார் அதை சொன்னாலும் நீ தான் சொன்னால் தான் உங்களுக்கு மதியம் தூக்கம் ஒன்றத்தை அப்படிங்கிறாங்க. மீனா உங்களுக்கு விடு, எங்கள் அம்மா நல்லா தூங்கட்டும், ஏதாவது ஒன்று குறை சொல்லணும், என்ன குறை சொல்லணும், இப்போ அவங்க பையன் ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்திருக்காரு, அவனை குடிக்காரன்னு சொல்ல வேண்டியதானே, கேட்டால் என் பையன் பிஸ்னஸ் பண்ணுறான், ரிலாக்ஸ் ஆகுது குடிக்கிறான் அப்படிம்பாங்க. அப்படிங்கிற மண்ணாமலாம் ரொம்பவே ஒரு மாதிரி ஆகிறாங்க. முத்து இவன் உருப்படுற மாதிரி தெரியல முத்து அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படி பேசுகிறீங்க, அவன் நடையர்னு பிஸ்னஸ் பண்ணுறான், நீங்கள் இப்படிலாம் பேசலாமா வைக்கலாமா அப்படிங்கிறாங்க. நான் பேசுறது தப்புன்னு சொல்கிறேன், முத்து பேசுறது தப்புன்னு சொல்கிறேன், உன் பையன் குடிச்சிட்டு வரதோ, கடைக்கு லேட்டாக இருந்துச்சு போகிறதோ, கடை திறக்காமல் இருக்கிறதோ ரொம்ப நல்லதா? ரோகிணி அப்பா இதுக்கு தான் பணம் கொடுத்தாரா? இவன் நல்ல வரணும்னு சொல்லி தானே எப்பா கொடுத்துருக்காரு, இல்லை அந்த பொண்ணு எதுக்கு வாங்கி கொடுக்குது அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு ரொம்பவே கடுப்பாகுது. உடனே ரோகிணி நீ வா சாப்பிடுவோம், மனோஜ் சாப்பிட்டாம்ல அப்படிங்கிறாங்க. மனோஜ் வந்து கையில் பிசைஞ்சு போயிட்டு பூரா சாப்பாடாகி ஒரு மாதிரி இருக்கார். முத்து எட்டி பார்க்காரு, ரொம்ப சூப்பராக சாப்பிடுதாரு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலையும் எட்டி பார்க்குறாங்க, ரொம்ப போதையில் பிணைஞ்சி சாப்பிட்டு அப்படி படுத்துடுறாரு. இதை பார்த்து ரோகிணிக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. உடனே சாரி முத்து, நாங்கள் வந்து ரூம்பு தந்துடுறோம், அவரை வெளியே கூப்பிட்டு வந்து நீங்கள் படுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவன் குடிகாரன் போதையில் கிடக்கான், எனக்கு ரூம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நான் மொட்டை மாடலே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவே படுத்துக்கிறாங்க. என்னங்க அவன் அண்ணன் இப்படி ஆகிட்டாரு அப்படிங்கிறாங்க. எல்லாமே வரட்டு கௌரவம் தான் மீனா, ஏற்கனவே நான் நிறைய படிச்சிருக்கேன்னு இந்த வீட்டில் ஓவராக சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ என்னன்னு பார்த்தா நான் பிஸ்னஸ் பண்ணுறேங்கிறான், சரியா இந்த பிஸ்னஸ் நிலைக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் உங்கள் வாயை வச்சுட்டு சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க.
நான் வாய் வச்சுட்டு சும்மா இருக்கலாமேண்ணா, அவன் தொழில் பண்ணவன் சும்மா இருக்கக்கூடாதுல்ல. காலையில் எழுந்திரிச்சி கடைக்கு போக மாட்றான், 12 மணி வரைக்கும் வீட்டில் இருக்கிறான், அதுக்கப்புறம் கிளம்பி போகிறான். அங்கே போகிறதுக்கே ஒரு 1 ஹவர் ஆயிரும். அவங்க இந்த ஸ்டாஃப் வந்து வாசல்லே காத்து கிடக்காங்க, அதில் வெயில். அவங்களும் நம்மளை மாதிரி சராசரி மனுஷன் தானே, அவங்களையும் மதிக்கணும்ல. அவங்க வந்து இவனே மாதிரி 3 டிஃபன் பாக்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 டிஃபன் பாக்ஸ் நீங்கள் சாப்பிடுங்க, 1 டிஃபன் பாக்ஸ் நான் எல்லோருக்கும் ருசி பார்ப்பேன் அப்படிங்கிறான். இவன் வந்து என்ன கடை வச்சுருக்கான்னு அவனுக்கு தெரிஞ்சு தான் செய்கிறானா தெரியாமல் தான் செய்கிறானா எனக்கே ஒன்றும் தெரில. கஷ்டமாக இருக்குது. அந்த ஓனர் வந்து யாராவது ஒரு தொழில் பண்ணக்கூடிய இளைஞர் ஒரு ஆக்ரோஷமாக இருக்கிறவங்க கூப்பிட்டுவாங்க, அவர் தொழில் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்குன்னு எனக்கு சொன்னார். சரி இவனும் தொழில் இல்லாமல் இருக்கானே, எங்கள் மாமனார் பணம் அனுப்புனாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே கிடக்கானே, ஏதோ ஒரு வகையில் வந்துடுவான், தொழில் இல்லாமல் தான் இப்படி சுறுசுறுப்பாக இருக்கானான்னு நினச்சேன். ஆனால் இவன் வந்து பிறவி சோம்பேறியாக தான் இருக்கான், இந்த சோம்பேறி பையன் வந்து எந்த தொழிலும் பண்ணிட மாட்டாங்கண்ணா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஏங்க இது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம ஏதாவது போனால் அந்த ரோகிணி வந்து நீங்கள் எங்கள் விஷயத்தை தள்ளிடுதீங்கன்னு சொல்லுவாங்க, இந்த ஆன்ட்டி வந்து நம்ம பொறாமையில் பேசுகிறோன்னு சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு தேவையே இல்லைங்க அப்படிங்கிறாங்க. 100% உண்மை தான் அப்படிங்கிறாங்க. காலையிலே விடிஞ்சோடனே மனோஜ் மணி எத்தனைன்னு பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. மணி 11 தானே ஆகுது அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு கடை இருக்குது, உங்களுக்கு நினைவு இருக்கா நினைவு இல்லையா அப்படிங்கிறாங்க. ரோகிணி உனக்கு பார்லர் இருக்குது, நினைவு இருக்கா நினைவு இல்லையா அப்படிங்கிறாங்க. எனக்கெலாம் நினைவு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்கு நீ போகல, நீ 9 மணிக்கு போயிடுவல அப்படிங்கிறாங்க. உங்களை அனுப்பி விட்டுட்டு நான் போகணும் அப்படிங்கிறாங்க. சரி நான் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குளிச்சுட்டு போய் சாப்பிட்றாரு. சாப்பிட்டோன்னே ரோகிணி வா நம்ம காரில் ஒன்று விட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனசு கார் எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. அம்மா அங்கே விட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நைட்டே சொல்லிட்டாரு முத்து, நீங்கள் வந்து போலீஸ் விட்டுருந்தீங்களா, போலீஸ்கிட்ட ஃபைனை கட்டி கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்கிறேன், நைட்டு வந்து நான் காரை போலீஸ்கிட்ட கொடுத்துட்டேனா அப்படிங்கிறாங்க. அது கூட உனக்கு தெரியலையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனுக்கு போனோன்னே டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் வரணும், அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. காலையில் போனவர் சாயந்தரம் வரைக்கும் ஸ்டேஷன்லேயே இருக்கார். கடையை திறக்க அங்கே போகவே இல்லை. இந்த சூழ்நிலையில் முத்து அதே வழியாக ஆஃபருக்கு மறுபடியும் ஒரு வழி வருது போகிறாரு. அப்பவும் அடைச்சி கிடக்கு. ஸ்டாஃபெல்லாம் வெளியில் உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கு முத்துக்கு மனசு கேட்கல. முத்துக்கு மனசு கேட்காம சரி அண்ணன் வேலை பார்க்குற கடையில் உள்ள ஸ்டாஃப் வெளியில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேரும் கூப்பிட்டு, சாரி சார் எங்கள் அண்ணன் தான் கடை வச்சுருக்கான், ரொம்ப சோம்பேறி இருக்காங்க, இது நினைக்காதீங்க அப்படி இப்படின்னு இருக்காங்க. ஆமாம் சார் இன்னும் சரி வராது, அதனால் வந்து நாங்கள் வந்து வேலையை விட்டு நிற்க போகிறோம், அதான் அவங்க அண்ணாச்சிட்ட இன்றைக்கி சம்பளத்தை வாங்கிட்டு போயிடணும் அப்படிங்கிறாங்க. அவன் இன்றைக்கி வருது மாதிரி தெரில, சரியா நீங்கள் வீட்டுக்கு போனால் போங்க அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. உடனே மனோஜ் காரை வாங்கிட்டு ஒரு நைட்டு 8 மணிக்கு வராங்க. ஒரு ஸ்டாப் ஒருத்தரும் இல்லை. உடனே எல்லாருக்கும் ஃபோன் அடிக்காங்க. ஃபோன் அடித்து நீங்கள் வந்து வேலைக்கு வேண்டாம், நான் வரும்போது நீங்கள் கடையில் இல்லை அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் காலையில் 8 மணிக்கு வர வேண்டியவங்க நைட்டு 8 மணிக்கு வரீங்க, ஏன்னா நைட்டு 9 மணி வரைக்கும் வேலை வாங்குறீங்க, நாங்கள் நைட்டு 8 மணிக்கு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது என்ன சார் அர்த்தம் அப்படி இப்படிங்கிறாங்க. நான் ஓனரியா, நீ தொழிலாளி, நான் ஒரு வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் முதலாளியாக இருக்கலாம், நாங்கள் தொழிலாளியாக இருக்கலாம், நாங்கள் இருக்கிறதுக்கு என்ன வசதி பண்ணி கொடுத்தீங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நாங்கள் வெயிலே வெளியே கிடக்கோம், நீங்கள் உங்கள் பாட்டில் லேட்டாக வந்தால் என்ன சார் அர்த்தம் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயம் எல்லாமே ஓனருக்கு ஒவ்வொரு விஷயமாக தெரிய வருது. இந்த மனோஜ் வந்து முதல்ல வந்து இந்த ஸ்டாஃபெல்லாம் அனுப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு டீமையும் வேலைக்கு அனுப்பிட்டாங்க, இப்போ புதுசாக எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொன்ன இவங்க யாருமே நாங்கள் வேலைக்கு வரல, சம்பளம் ஒழுங்காக வரலைன்னா நான் வந்து கோர்ட்டில் கேஸை போட்டு வச்சுருவேன் அப்படிங்கிறாங்க. போடுங்க நான் எந்த அக்ரிமெண்ட்டும் உங்களுக்கு போட்டு தரல, எங்கேனாலும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஆணவத்தில் பேசுகிறாரு. உடனே கடையை திறந்து ஏசி போட்டு உட்கார்றாரு. இந்த சூழ்நிலையில் முத்து வராது அந்த வழியாக, இவர் மட்டும் உட்காந்துருக்காரு. என்ன மனோஜே யாருமே இல்லாத இடத்துல ஏன் டீ ஆற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. டேய் என் கடையில் நான் உட்காந்துருக்கேன்டா அப்படிங்கிறாங்க. உன் ஸ்டாஃபெல்லாம் அங்கே அப்படிங்கிறாங்க. டேய் எல்லோரும் வசதியாக வேலை பார்த்தாங்க, வேலை முடிஞ்சோன்னே வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தாங்க அசதியாக உன் கடை வாசலில் இருந்ததையும் பார்த்தேன், என்ன அவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்து நான் தான் அனுப்பி விட்டேன் அப்படிங்கிறாங்க. என் ஸ்டாஃப்னையும் எப்படி அனுப்பலாம் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. உன் ஸ்டாஃபுக்கும் எப்படி மரியாதை கொடுக்கணும், எப்படி அவங்களை நடத்துனே தெரில, நீலாம் என்ன தொழில் பண்ணுற, தொழிலாளியை மதித்தா தானே நீ ஜெயிக்க முடியும், அவங்க பாவத்தில் விழுந்தா நீ நல்லாவே இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. டேய் சாபம்லாம் எந்த காலத்தில் விட்டுக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நல்லவங்க விட்டாலே சாபம் அளிக்காது, நீ குடிகாரன் போயிட்டே இரு அப்படிங்க. டேய் குடிகாரா, நீ குடிச்சிட்டு தாண்டா வண்டியை வந்து ஸ்டேஷனில் விட்டுருந்த, சாயந்தரம் வரைக்கும் வண்டியை அங்கே விட்டுருந்தாங்க சரியா, நானாவது குடிச்சிட்டேன்னு சொல்லி வண்டியை பிடிச்சி விட்டுருந்தாங்க, நீ உண்மையிலேயே குடிச்சிருக்கேன்னு சொல்லி ஃபைனையும் போட்டு வண்டியை விட்டுருக்காங்க, நீ ஃபைனை கட்டிட்டு தான் எடுத்திருக்க சரியா. காலையிலேருந்து வண்டியை விட்டுட்டு ஈவினிங் தான் எடுத்திருக்கேன். அந்த டிரைவர் எனக்கு அங்கே உள்ள போலீஸ் டிரைவரும் எனக்கு ஃபோன் அடித்தார், எல்லாமே எனக்கு தெரியும் சரியா. டிரைவர் எங்களுக்கு பழக்கம் தான், அவர் போலீஸாக இருந்தால் கூட எங்கள் டிரைவர் தான் சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. நீ இதை போய் வீட்டில் சொல்லிகிட்டு இருக்காது அப்படிங்க. நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு வேலையை செய்கிற வழியை பாரு அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ தான் நினைக்காரு, அவர் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்காரு, நீ அனுப்புகிறோம் ஒருத்தனுமே சரியாக பேச மாட்டானோ, வேறு ஆள் அனுப்பு அப்படிங்கிறாங்க. நான் உனக்கு வேலைக்கு ஆள் அனுப்புறதுக்கு சங்கமாக வச்சுருக்கேன், அதனால் வேலைக்கு ஆகாது, நீ உனக்கு வேண்டிய ஆளை நீனே எடுத்துக்க அப்படிங்கிறாங்க. இன்னும் மறுநாள் காலையிலேயே மனோஜ் எந்திரிக்காரு. என்ன மனோஜ் காலையில் கிளம்புறீங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் நீ கடைக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. கடைக்கு போகிறாரு. கடையில் போனவங்க தான் யோசிக்காரு, கடையில் சம்பளத்துக்கு ஆளே இல்லையே, என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க.
எல்லா பொருள் பார்க்க அன்றைக்கி நிறைய கூட்டம் வந்தது. எல்லாருக்குமே பொருளை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, வைக்கிறாரு. இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஓரமாக இருந்த மிக்ஸி கிரைண்டர்லாம் 2 3 பேர் வெட்டி போயிடுறாங்க. உடனே இதில் இருந்த மிக்ஸி இருக்காங்களே, கிரைண்டர் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு முழிக்காங்க. அப்போ கேமராவில் பார்க்க 2 பேர் தூக்கிட்டு போயிடுறாங்க. உடனே அப்போ ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி கடையிலேருந்து 2 3 மிக்ஸி இதை காணல, வைக்கலன்னு சொல்லிட்டு. சரி சார் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுங்கங்கிறாங்க. அதை கொண்டு கொடுக்குறாரு. பறந்து பார்க்குறாரு, கூட 4 5 பொருள் காணாமல் இருக்குது. உடனே ஐயோ கடையை அடைக்காமல் போய்ட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் முழிக்காரு. இந்த சூழ்நிலையில் நமக்கு வேலைக்கு ஆள் வச்சா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணுறாரு ஆன்லைனில். இதை பார்த்து நிறைய பேர் வேலைக்கு வராங்க. அப்போ ஒரு 10 பேர்கிட்ட வந்துடுறாங்க. 6 பேர் தான் தேவை. அப்போ தான் நினைக்காரு, சரி இன்னும் நம்ம சம்பளமாக கொடுக்க போகிறோம், 29 நாள் வேலை வாங்கிட்டு 29ஆம் நாள் அனுப்பி விட்ருவோம். ஏன்னா நம்ம அக்ரிமெண்ட் எதுவும் போட போகிறது கிடையாது, சரியா, அதனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. வேலை செய்கிறவங்க கூட்டம் கடுமையாக இருக்குது, வாரவங்க கூட்டத்தை காட்டிலும். இதை பார்த்த முத்து, என்ன ஸ்டாஃப்லாம் புதுசாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்ன மதிக்கலன்னா தான் வேலையை விட்டு நிப்பாட்டிக்கணும், நான் தானே ஓனர் அப்படிங்கிறாங்க. இந்த தற்பெருமை இருந்தால் யாரும் ஜெயிக்க முடியாது மனோஜ், நான் தான் ஓனர் நான் தான் ஓனர்ன்ட்டு சினிமாவில் காமெடி பண்ண மாதிரி பண்ணிகிட்ருக்காத, ஒழுங்காக வந்து ஜெயிக்கக்கூடிய வழியை பாரு அப்படிங்கிறாங்க. டேய் நீ எல்லாம் டிரைவரு, நீ எல்லாம் சொல்லி நான் திருந்தணுமா, எனக்கு தெரியும், நீ போ அப்படிங்கிறாங்க. ஸ்டாஃப் எல்லாம் பயங்கரமாக உட்காந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. சரி ஸ்டாஃப் 6 பேர் இருக்கிற இடத்துல 10 பேருக்கு மேலே இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் வழக்கம் போல் லேட்டாகவே வர்றாரு. ஸ்டாஃப் எல்லாம் வெளியே உட்காந்துட்டே இருக்கிறாங்க. அப்போ ஸ்டாஃப் நினைக்காங்க, இவனை மாதிரி ஒரு சோம்பேறி ஓனர் எவனும் கிடையாது, நம்ம பாட்டில் வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கங்கே சோவாரிட்டு இவன்கிட்ட மாதம் வாங்கிக்கலான்னு இவங்க நினைக்கிறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் மனோஜால் வேலையை விட்டு நிறுத்தப்பட்ட தொழிலாளிகள் பூராமே உடனே சந்திக்கிறாங்க. இந்த ஓனர் வந்து தன்னை ஓனர்னு சொல்லிட்டு ஓவராக பண்ணிகிட்ருக்காரு, இவருக்கு எப்படியாவது ஆணவத்தை அடக்கணுமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ வந்து அதுக்கு என்ன தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல, நம்ம போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி போராட்டத்துக்கு ரெடி பண்ணுறாங்க. உடனே சரிட்டு இன்னொரு போராட்டம் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து முதலாளிக்கு எதிராக நாங்கள் அறிவிக்கிறோன்னு சொல்லிட்டு கடை முன்னாடியே போராட்டம் நடத்துகிறாங்க. அப்போ ஓனர் சொல்கிறார், மனோஜ் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, நான் முதலாளி உட்காந்து சாப்பிட என்கிட்ட காசு இருக்குது, நீங்கள் தொழிலாளி, என்கிட்ட வேலைக்கு வந்து உங்களுக்கே எவ்வளோ துமுறா அப்படி இப்படிங்கிறாங்க. மனோஜ் வந்து வீட்டில் வெண்டியாக இருந்ததெல்லாம் அவருக்கு மறந்து போச்சு. இப்படியா இருக்கையில் வேலைக்கு வந்தவங்கெல்லாம் அப்படி பார்க்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இதே தொழிலாளிக்கு நடந்த நிலைமை எங்களுக்கும் வரும், அதனால் நாங்கள் போராட்டத்தை கலந்துக்கிறோன்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. மறுபடியும் மனோஜ் வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணுறாங்க. புதுசாக இன்டர்வியூக்கு நிறைய பேர் வராங்க. வரும்போது பழைய ஸ்டாஃப்லாம் பேசுகிறாங்க, அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி இந்த கம்பெனிக்கு போகாதங்க வைக்காதங்கன்னு சொன்னோன்னே அவங்களும் போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கூட்டம், முதல்ல வேலையை விட்டு நிப்பாட்டின கூட்டத்திலேருந்து ஏகப்பட்ட பேர் இது பண்ணுறாங்க. இது வந்து மீடியாவுக்கு எல்லாருக்கும் தெரிய வருது, எல்லா சேனல்லையும் ஒளிபரப்புகிறாங்க. இதை பார்த்து அண்ணாமலை ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. மனோஜ் வந்து என்ன பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாட்ட கேட்குறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், மனோஜ் கடையை தான் டிவியில் காமிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க அதுக்குள்ளே ஃபேமஸ் ஆகிட்டானா அப்படிங்கிறாங்க. என்ன செஞ்சுருக்கான் பாரு அப்படிங்கிறாங்க. ஒன்று என்னங்க செஞ்சுருக்கான் அப்படிங்கிறாங்க. கடை ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, இவ்வளோ பேரை வேலைக்கு எடுத்துருக்கிறான், அவ்வளோ பேரையும் உடனே 2 நாள்லேயும் 3 நாள்லேயும் அனுப்பியிருக்கான், இவ்வளோ ஸ்டாஃப் இருக்கிறாங்க, மறுபடியும் வேலைக்கு ஆள் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கான், அவங்க எல்லோரும் போராடிட்டு இருக்காங்க, ஏதாவது பேசி அந்த இது சுமூகமாக பண்ண சொல்லு அப்படி இப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் ஓனரு, எனக்கு கற்றுருக்கலாம், வேலைக்கு வந்து இவங்களே கற்று பண்ணால் நான் அப்படி விட முடியுமா, நீங்கள் ஃபோனை வைங்க நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. சொன்ன ரோகிணி ஃபோன் அடிக்காங்க. மனோஜ் அசிங்கமாக இருக்குது, டிவியில் எல்லா டிவிலையும் வருது, ரொம்ப அசிங்கமாக இருக்குது, தயவு செய்து அந்த கூட்டத்தை போது ஏதாவது வழி பண்ணு, அந்த ஸ்டாஃப் எல்லாத்துக்குமே நாங்கள் சுழற்சி முறையில் வேலை தரேன் அப்படின்னு சொல்லி எனத்தையாக சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, நம்ம அவங்க இறங்கி போகக்கூடாது ரோகிணி, பார்த்துக்கலாம் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து, தம்பி நீங்கள் தானே மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல, நீங்கள் வேலைக்கு வச்ச ஸ்டாஃப்லாம் வேண்டாம்னு உங்கள் சௌகரியத்துக்கு நிப்பாட்டிருக்கீங்க, அது சட்டத்துக்கு முரணானது. ஆனால் வந்துட்டு அவங்க வந்து ஏதாவது பண்ணாங்கன்னா கடைக்கு ஏதாவது சேதம் வந்துடக்கூடாது, அதனால் கடையடைங்க அப்படிங்கிறாங்க. நான் ஏன் சார் கடையடைக்கணும், நான் பிஸ்னஸ் பண்ண உட்காந்துருக்கேன் அப்படி இப்படிங்கிறாங்க. சார் சொன்னால் கேட்க மாட்டேங்க, கூட்டம் நிறைஞ்சிருச்சு, அவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்து ஏதாவது பொருளை ஏதாவது டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன சார் நீங்கள் போலீஸ்னால் எனக்கு பாதுகாப்பு தானே கொடுக்கணும், முதலாளிகளாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களோ, தொழிலாளி தான் சப்போர்ட் பண்ணுவீங்களோ அப்படிங்கிறாங்க. சரி நீ பட்டாதான் திருந்துவ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிளம்பிடுறாங்க. உடனே ஹையர் ஆஃபீஸர் கேட்குறாங்க, என்ன சார் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார் அந்த ஓனர்கிட்ட சொன்னேன், ஓனர் நானே பார்த்துக்கிறேன், அதுக்குள்ளே ஃபோர்ஸ் சென்டருங்கிறாரு, சட்ட பிரச்சனை ஏதாவது வந்தால் பார்த்துக்கலாம் சார், ஓனர் மேலே ஒரு ஃபேர் போட்டு விட்டுலாம் அப்படிங்கிறாங்க. சரி ஓனர் ஓவராக பேசணும் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் ஆஃபீஸர் போன வச்சிடுறாரு. இப்படியா இருக்கையில் மனோஜ் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது ரோகிணி சொல்கிறாங்க, ஏன் மனோஜ் இப்படி பண்ணுறீங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசல் பண்ணுறாங்க. ரோகிணி, நான் வேலைக்கு போய்ட்டு வந்திருக்கேன், ஆர்த்திலாம் எடுக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. மனோஜ், நீ பண்ணதுக்கு நீலாம் வா ரூமுக்கு போ அப்படிங்கிறாங்க.
உடனே அண்ணாமலை கூப்பிட்றாங்க. மனோஜ் முதல்ல இங்கே வா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க? வேலையை ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே இவ்வளோ ஸ்டாஃப் எடுத்திருக்க, இவ்வளோ வேற நீக்கியிருக்க, இதெல்லாம் ஒரு நியூஸாக வருது, அவங்க வேறு போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க, இது வேறு மாதிரி போனால் என்னடா செய்யுது அப்படிங்கிறாங்க. ஏம்மா வயிறு பசிச்சுன்னா கிளம்பி ஓடிடுவானுங்க, சும்மியாவது உண்ணாவிரதம் இருக்கானுங்க, வயிறு பசி அவன் ஓட போகிறான் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ஜியா சிரிக்கிறாங்க. என் பிள்ளைக்கு எல்லாமே தெரியுங்க, அவனுக்கு வேலைக்கு ஆகலைன்னா வேலைக்கு நிப்பாட்டிடுவான், வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து முதலாளி மதிக்க தெரியலன்னா என் பிள்ளை எப்படி வச்சுருப்பான் அப்படி இப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கம்மா, நீங்கள் தான்மா என் கடையில் வந்து நிர்வாகம் பண்ண சரியான ஆள் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. நீங்கள் உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீ முதல்ல டைனிங் டேபிளுக்கு வா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கான்னு பார்க்குறாரு. அங்கே ஒரு சாப்பாடுமே இல்லை. இந்த சூழ்நிலையில் மீனா நீங்கள் ஒன்றுமே சமைக்கலையா அப்படிங்கிறாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் வீட்டில் தான் வந்து நீங்கள் சமைக்க வேண்டியதானே ரோகிணி அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு சமைக்கணும், என் வீட்டுக்கார் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறாரு, நான் தனியாக பார்லர் வச்சுருக்கேன், நாங்களாம் சமைச்சு சாப்பிடணும் அவசியமாக இருக்குது, எங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் வேலைக்கு ஆள் வைப்போம் அப்படிங்கிறாங்க. என்னை முத்து சொல்கிறாங்க, நீ தயவுசெய்து வேலைக்கு ஆள் வச்சுருங்க, வேலைக்கு வச்ச ஆளுக்கே உங்களுக்கு வந்து எப்படி நடத்தணும்னு தெரியல, புதுசாக நீங்கள் வேலைக்கு வேறு வீட்டு சமையலுக்கு வேறு ஆள் வைப்பீங்களா, அவங்க வீட்டுக்காரர் எப்படி நடத்துவா, நீங்கள் எப்படி நடத்துவீங்கன்னு தெரியுமா, ஏற்கனவே உங்கள் ஸ்டாஃப் வந்து அங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க, அந்த போராட்டத்தை போட்டதுக்கு புருஷன் முன்னாடி ஏதாவது செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, வேறு மாதிரி இஷ்யூ போயிடாமல் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து பெரிய இவங்களுக்கு கடை கொடுத்த ஓனருக்கு தெரிய வருது. அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இந்த முத்து தம்பி சொன்னார்னு சொல்லிட்டு என் அண்ணனுக்கு கொடுத்தேன், அவன் 1ஆம் நம்பர் சோம்பேறி பயலாக இருக்கான், 2வது கூரே இல்லாமல் இருக்கானே, நான் வந்து அவனுக்கு போட்ட அக்ரிமெண்ட்டே பழைய ஸ்டாஃபை நீக்கக்கூடாது, நிரந்தரமாக நடத்தணும், எந்த மைனஸ் இல்லாமல் நடத்தணும், டீலர்கிட்டையும் சரி வார ஸ்டாஃப்கிட்டையும் நல்லா அன்பாக நடக்கணும், நான் இவ்வளோ காலமாக அந்த தொழில் நடத்தியிருக்கேன், இந்த கெட்ட பேர் இல்லாமல் நடத்தினா இந்த அக்ரிமெண்ட் வந்து உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் தொடரும், இந்த அக்ரிமெண்ட்டை நீங்கள் மீறிட்டீங்க அப்படின்னா நான் கடையை திரும்பி பெற்றுக்கொள்வேன், நீங்கள் செலுத்திய தொகையை திரும்பி தரப்பட மாட்டாதுன்னு சொல்லி நம்ம அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்கோமே, இதை படித்து பார்த்தாரா படிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்காரு. அப்போ ஒவ்வொருத்தராக ஃபோன் அடிக்காங்க பழைய ஓனருக்கு. சார் நீங்கள் வந்து எங்களை வந்து இவ்வளோ நாளாக வேலைக்கு வச்சுருந்தீங்க, நாங்களும் வேர்வை சிந்தி உங்களுக்கு உழைச்சோம், வார ஓனர் உங்களை நல்லா பார்த்துப்பாரு, உங்களெல்லாம் வந்து அக்ரிமெண்ட்டில் சேர்த்து தான் நான் கொடுக்குறேன், அதுபோக வந்து உங்கள் வாழ்க்கை எதுவும் கெடாது வைக்காதுன்னு சொன்னீங்க, எங்கள் வாழ்க்கையும் கெடுத்து நிறைய தொழிலாளி வாழ்க்கையும் கெடுக்கிறாங்க, முதலாளிங்க இது ஆணவத்தோடு இருக்கார், அப்போ ஏற்பட்ட பையனுக்கு ஏன் சார் கொடுத்தீங்க வச்சிங்க, உங்கள் கடை முன்னேறதுக்கு நாங்கள் எத்தனை காலம் கஷ்டப்பட்டுருக்கோம், 40 வருஷம் காலத்துக்கு மேலே வேலை பார்த்துருக்கோம், வயசாகி போச்சு, உங்களுக்கு நடக்கக்கூட இயலாது, நீங்களாம் எங்கள் வேலை பார்க்க தகுதியானு எங்களை பார்த்து சொன்னார். இப்போ இந்த போராட்டத்தை பையங்க போகாமே கொஞ்சம் வயசு பையங்க, அந்த பையங்களை போகாமே 4 நாள் 3 நாள் வேலை பார்த்து அனுப்பிட்டு சம்பளமே கொடுக்க மாட்டேருக்காரு, இப்படியே இருக்கார், தொழிலாளி சுரண்டக்கூடிய முதலாளிக்கு ஏன் கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சுக்கோங்க, அந்த கடன் இன்னும் அவனுக்கு இருக்காது தம்பி, கடையை வந்து நான் மறுபடியும் நான் வாங்கிடுவேன், எல்லாருக்குமே வேலை வர்றதுக்கு நான் வழி பண்ணிடுறேன், ஏன்னா நீங்கள் பழைய ஆள் உள்ளே வேலை பாருங்கள், மீதி புதுசாக எடுத்த பையங்களை டெலிவரி பண்ண வைக்க அந்த மாதிரி வேலைக்கு நம்ம பயன்படுத்திக்கிடுவோம், என்ன 2 வாகனமும் வாங்கிடலாம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அதை செய்யுங்க சார் அப்படிங்கிறாங்க. உடனே நேராக பழைய ஓனர் வந்து முத்துக்கு பண்ணிக்கிற தம்பி எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சார் வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு காலையில் உங்களை பார்க்க வரேன் தம்பி அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. காலையிலே விடியுது, ஓனர் வீட்டு வாசல் நிற்கார். தம்பி உள்ளே வரலாமா அப்படிங்கிறாங்க. வாங்க சார் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வாங்க சார் உட்காருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரம் பேசுகிறாங்க. என்ன தம்பி மனோஜ் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஓனர் ஆனதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. மனசுக்குள்ள நினைக்காரு, நீ ஓனராகவே நினச்சிக்கிட்டு இருந்தால் தொழிலாளி பற்றி எப்படி நினைப்பேன், உன்னை நம்பி நான் கடை தந்த மாதிரின்னு சொல்லிட்டு முத்து தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களை தான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன பார்க்க வரல நீங்கள் அப்படிங்கிறாங்க. உங்களை பார்க்கறது ஒன்றும் இல்லை, நீங்கள் அக்ரிமெண்ட்டை மீறிட்டீங்க சரியா, இனிமேல் கடை உங்களுக்கு கிடையாது, கடை வந்து நான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, கடையை நான் வாங்கின அப்புறம் நீங்கள் எப்படி எடுப்பீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் அக்ரிமெண்ட்டை படிக்கலையா அப்படிங்கிறாங்க. என்ன முத்து சொல்கிறேன், என்ன சார் அப்படிங்கிறாங்க. இல்லை கடையை ஒழுங்காக நடத்தலைன்னு சொல்லிட்டு நடத்தினா அந்த ஒழுங்காக நடத்தலை, தொழிலாளியை வந்து அந்த நிரந்தர தொழிலாளியை வந்து நீங்கள் வேலை கொடுக்கல அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்டை மீறினதாக அர்த்தம்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன்னா அக்ரிமெண்ட்டை படிங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி அந்த அக்ரிமெண்ட் எட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அக்ரிமெண்ட்டை பார்த்தோன்னே மனசு கண்ணீர் வந்துடுது. உடனே அக்கா இப்படிலாம் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சார் அது ஏன் இஷ்டம் தானே சார், கடை தந்த பிறகு நான் வேலை கொடுக்கல, அது ஏன் விருப்பம்ல அப்படிங்கிறாங்க. தம்பி கடை வந்து கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா மதிப்புள்ளது, அதை வந்து நீ தந்த 29 லட்ச ரூபாய்க்கு நான் தந்தேன் அப்படின்னா எதுக்காக தந்தேன் தம்பி, நீங்கள் தொழில் பண்ண போகிறீங்க, ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு தந்தேன், நீங்கள் வந்து லைஃப் லாங்லேயும் ஒரு இல்லாமல் நடத்திருந்தீங்கன்னா நான் அந்த 29 லட்ச ரூபாயோட போயிருப்பேன், இந்த கடையே உங்களுக்கு ஆயிருக்கும். ஆனால் வந்து நீங்கள் கடையை ஒழுங்காக நடத்தலை, நான் கொடுத்த அக்ரிமெண்ட்டில் அக்ரிமெண்ட் பழைய வேளாட்களை நீக்கக்கூடாது அப்படிங்கிறது தான், நீங்கள் அவங்களே நீக்கிட்டீங்க, புதுசாக ஆள் எடுத்தீங்க, அவங்கள வச்சு வேலை பார்த்தீங்களா, அவங்களே 3 நாள் நீக்கிருக்கீங்க, அதுக்கப்புறமும் ஆள் எடுத்திருக்கீங்க, இப்போவும் ஆள் எடுத்திருக்கீங்க, இப்படியே பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்க அங்கே உண்ணாவிரத போராட்டம் நடத்திட்டு இருக்கோம், தொழிலாளியை கெடுத்து ஒரு முதலாளி வாழ முடியுமா, அந்த கடையை வந்து நான் எவ்வளோ காலமாக 40 வருஷத்துக்கு மேலே நடத்தி நல்ல பேர் வாங்கி வச்சுருக்கேன், நீங்கள் திடீர்னு கெடுத்தால் நான் எப்படி அனுமதிக்க முடியும், இந்த
இந்த ஃபர்னிச்சர் கடையை வந்து பாரம்பரியமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி தான் தொழில் பண்ணத பையனும் யாராவது நல்ல ஊக்கமாக இருக்க பையனை காட்டுங்கண்ணே. உங்கள் தம்பி தான் சொன்னார், எங்கள் அண்ணன் தொழில் பண்ணணும்னு ஆசையில் இருக்கார், கண்டிப்பாக ஜெயிப்பார் சார், கொடுங்க, நல்ல உற்சாகமாக செய்வாருன்னு சொன்னார். அதனால தான் வந்தேன். இப்போ கூட வீடு தேடி வந்திருக்குது முத்துக்காக தான். சரியா, நீங்கள் அக்ரிமெண்ட்டை மீறிட்டீங்க. கடை சாவி என்கிட்ட இன்னொன்று இருக்குது, நான் திறந்து என் பாட்டில் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். சரியா அப்படிங்கிறாங்க. அது எப்படி சார் பண்ணுவீங்க? எனக்கும் சட்டம் தெரியும் சார், நான் வந்து உங்கள்கிட்ட பணம் தந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அக்ரிமெண்ட்டை மீறினால எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் முத்து தம்பிக்காக தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. சார் வந்து மாமனார் கொடுத்தாரு வச்சாருன்னு சொல்லிட்டு தான் சார் தொழில் பண்ணால் இப்படி பண்ணான்னு எனக்கு தெரியாது சார் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, கடை இன்னைக்குலேருந்து அவர் வரண்டாம்னு சொல்லிடுங்க. அப்படி வந்தார் அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் கொண்டு போலீஸை கொடுப்பேன், போலீஸ் வந்து அவர் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, நான் போலீஸுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. எங்கேயும் போங்க, சரி தம்பி முத்து பார்ப்போம் அப்படின்னு போயிடுறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, என்னடா அந்த ஓனர் இப்படி சொல்லிட்டு போகிறாரு அப்படிங்கிறாங்க. இப்போ அவர் சொல்லுறதுல என்ன தப்பு இருக்குது? அக்ரிமெண்ட்டே அவன் படித்து பார்த்து கையெழுத்து போடலப்பா, நிறைய படிச்சிருக்கேன் வச்சுருக்கேன்னு சொல்லுவான். பாருங்கள், கேட்டால் எங்களுக்கு தெரியும், நான் தானே ஓனர், நான் அக்ரிமெண்ட் போகிறேன்னா உங்களையும் என்னையும் அம்மாவெல்லாம் தூரம் இருக்க வச்சான். அம்மா கூட சொன்னாங்க, அவன் தானே கடை வாங்க போகிறான், அவனே அக்ரிமெண்ட் போடணுன்னாங்க. பாருங்கள், அவனும் புருஷனும் பொண்டாட்டியும் பெரிய படித்தவங்க, நிறைய படிச்சிருக்கோம், கனமாக படிச்சிருக்கோன்னாங்க. அவங்க அதை படித்து பார்க்காம தான் கையெழுத்து போட்டிருக்காங்க. அது போக தொழிலாளி மதிக்கெல்லாம் ஜெயிக்க முடியாதுப்பா. பாருங்கள், இப்போ அவர் கடையை எடுத்துட்டாரு, என்ன செய்ய போகிறான் அப்படிங்கிறாங்க. டேய், அவர் சொன்னால் முடியுமா? நான் பணம் கொடுத்துருக்கேன், நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு போகிறாங்க. போலீஸுக்கு போகணும் சார், நான் வந்து ஷோரூம் வாங்கியிருந்தேன் வச்சுருந்தேன் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. தம்பி, வேறு வேலை எது இருந்தால் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சார், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட போகிறேன் அப்படிங்கிறாங்க. தம்பி, நீ எந்த ஆஃபீஸர்ட்டையும் போ, எங்கள் நேரத்தை வீணாகுதுன்னு சொல்லிட்டு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து நாங்கள் உள்ள அனுப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஷோரூம் ஓனர் நேரத்தையும் வந்து பெட்டிஷன் கொடுத்து போயிட்டார், நீங்கள் அக்ரிமெண்ட்டை மீறிட்டீங்க, அக்ரிமெண்ட்டை மீறிட்டு அந்த கடை எனக்கு வேணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணதாக சொல்கிறாரு. இப்போ போய் எங்ககிட்டயோ அந்த கடையில் போய் பிரச்சனை பண்ணிங்கன்னா ரிமாண்ட் பண்ணி உள்ளே அனுப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி சார், சரி சார், நம்ம பிரச்சனை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்து வெளில வந்துட்டார். கடையும் போச்சு, ஒன்றும் போச்சு, என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்க்குக்கு போகிறாரு. அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாரு, என்னப்பா இந்த பார்க் பக்கத்துலேயே வரமாட்டேன் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணுவான், மறுபடியும் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, இப்படிலாம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும் மனோஜ், உனக்கு ஆவணம் ஓவர் ஆயிடுச்சு, ஆணவம் ஓவரானான்னு ஓவராக பண்ணியிருக்கேன். நான் வேலைக்கு அனுப்பின பையங்க நல்ல நல்ல பையங்க, அந்த பையங்கள வேலைக்கு வைக்கல. சரியா, அதுக்கப்புறம் நீ வந்து இன்னொரு சாப்பாடு அதையும் வச்சுருக்கியா? உன் போராட்டம் தான் பெரிய அளவில் பேசுகிறாங்க. பாரு, அந்த கடையை பழைய ஓனரே எடுத்துக்கிட்டாரு, உனக்கு தேவையில்லை. கோடிக்கணக்கான சொத்து கொண்டு வந்து உனக்கு ஒரு 29 லட்ச ரூபாயோ 28 லட்ச ரூபாய் தான் கொடுத்துருக்கு, அது உனக்கு கிடச்சிருக்கு, அதை நீ லட்டு மாதிரி வச்சுக்க வேண்டாமா, கெடுத்துட்டியா அப்படின்னு இருக்காங்க. ஆமாம், என் தம்பி தான் வந்து வேண்டாத சொல்லிட்டான் போல் அந்த ஓனர்கிட்ட, அவர் வந்து கடை எடுத்துட்டார் வச்சுட்டார் அப்படிங்கிறாங்க. இன்னும் கூட உன் தம்பியை தான் தப்பாக நினைக்க, அவன் உழைப்பை நீ காட்டலை, உண்மையாக இல்லை நீ நினைக்க மாட்டியா, அந்த தொழிலாளருக்கு நல்லா செய்யணும்னு நினைக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு நினைக்கணும், நான் முன்னேறணும்னு நினைக்கிறவன், இதுலலாம் இன்னொரு தொழில் பண்ணுவேன். எங்கள் மாமனார் என்ன கஷ்டப்பட்டா இருக்கார், அவர் பெரிய பணக்காரர், இன்றைக்கி நிலைமையில் ஜெயிலில் இருக்கார், வெளில வந்தானே எத்தனை கோடினாலும் தருவார், நான் பெரிய ஆளாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. போனோடனே இங்கே விஜயா, ரோகிணி எல்லாருமே பயங்கர கடுப்பில் இருக்காங்க. உடனே ஏம்மா சாப்பாடு தாங்கம்மா இருபசிக்கு அப்படிங்கிறாங்க. உடனே விஜய், டேய் உனக்குலாம் சாப்பாடு தான் ஒரு கேடாடா அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. டேய், தொழிலையும் கொட்டி கெடுத்துட்டு ரோகிணி அப்பா அனுப்பின பணத்தையும் வம்பாக்கிட்டேன் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே இது போனால் என்னம்மா, என் அப்பா வந்து வெளியே வந்தப்புறம் என்ன கோடி கணக்கு தரத்தனமாக போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ், ஆமாம் உங்களுக்கு அப்பா தருவார், இப்படி இருக்கதே வச்சு ஒன்றும் செய்ய தெரியல, உங்களுக்கு என்ன தருவார் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, இங்கே வச்சு நம்ம பேசினா சரியாக இருக்க பணம் விஷயத்தை நம்ம ரூமில் போய் பேசுவோம், ரூமில் போய் பேசுகிறாங்க. ரோகிணி, இந்த பணம் எங்கள் அப்பா பணம் தானே, எங்கள் அப்பா பணம் போனால் என்ன, எங்கள் அப்பா பணம் வரும்ல, எங்கள் அப்பா பணத்தை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ், திருந்தவே மாட்டியா, எங்கள் அப்பா தான் ஜெயிலில் இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கேன், அவர்கிட்ட வந்து எப்படி பணம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. நான் நிரந்தரமாக ஜெயிலில் இருப்பார், எப்படினாலும் வருவார்ல, அது வரைக்கும் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே இதெல்லாம் சரி வராது மனோஜ் அப்படிங்கிறாங்க. உடனே அதெல்லாம் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கதை முடியுமா சாப்பாடு தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இன்னும் உனக்கு வீட்டில் சாப்பாடு கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏன்பா, நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இன்னும் பெரிய ஆளாக வர போகிறேன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் எனக்கு எத்தனை ஏற்பாடு பண்ணி தர போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்ல, நக்கல் முதுதொலி பிஞ்சு போகும், நீனும் பொண்டாட்டி வீட்டு செலவுக்கு கொடுக்குறதே கிடையாது, நீங்கள் 2 பேரும் வீட்டு செலவு கொடுத்தா உங்களுக்கு வீட்டில் சாப்பாடு, சரியா, இல்லை அப்படின்னா நீங்கள் 2 பேரும் கடையில் தான் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அவங்க ஏன்னா சாப்பிடணும் கடையில் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் அவங்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்துறீங்களாம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவால் எதுவுமே பேச முடியல. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, வீட்டு செலவுலேருந்து எல்லாமே முத்துக்கு மட்டும்தான் இப்போ பார்த்துட்ருக்கான், மனோஜோ ரோகிணியோ சுருதியோ ரவியோ யாரும் கொடுக்கல, அவன் அதை சொல்லி காட்டலை. மனோஜ் பண்ண கொஞ்ச நாள்லேயே நான் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி வீட்டிலேயே வேச்சுமை பண்ணுறான். நீ பண்ணுவேன், எனக்கு என் பிள்ளை மனோஜ் மட்டும்தான்னு சொல்லிட்டு இதே இது அவனையும் பண்ணுறான், நான் தான் வீட்டில் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு. இப்போ கடையும் போயிடுச்சு, அவன் பையன் என்ன செய்ய போகிறான், நல்லா தூங்கணும், அது மாதிரி தூங்க போகிறானா, இல்லை என்கிட்ட வெட்டிக்கையாக காசு வாங்கிட்டு அலைவானா, வீட்டை மாட்டை வாங்கிட்டு அலைவானா, அது மாதிரி அலைய போகிறானா அப்படிங்கிறாங்க. ஏங்க, அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, நீங்கள் தானே ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்,
உங்களுக்கு தான் பேங்க்கில் சொன்னால் லோன் தருவாங்களே, நீங்கள் தான் பென்ஷன் வாங்குறீங்களே, உனக்கு லோன் எடுத்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. நான் லோன் எடுத்து கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் தகப்பன என்ன செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன செய்யலை, என் ஒட்டுமொத்த பணத்தை அவன்கிட்ட தானே கொடுத்தேன், 27 லட்ச ரூபாயை, 27 லட்ச ரூபா எடுத்துகிட்டு ஓடினானே அப்படிங்கிறாங்க. ஏங்க அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இப்போ வந்து ஃபர்னிச்சர் கடை நடத்தின அனுபவம் அவனுக்கு வந்துருச்சு. அதனால் வந்து இன்னொரு ஃபர்னிச்சர் கடை வந்தால் நல்லா வந்துடுவான். இப்போ பாருங்கள், 29 லட்ச ரூபா 28 லட்ச ரூபாயை வச்சு அவன் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கான். நீங்கள் இன்னொரு 30 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா பெரிய ஆளாக வந்துடுவான் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹினி சொல்கிறான், ஆமாம் அங்கிள், கொஞ்சம் குடும்பத்துக்கு உதவுங்க அங்கிள், நீங்கள் நினச்சா பேங்க்கில் லோன் தருவாங்க அப்படிங்கிறாங்க. எப்பா இவங்க உங்களை மொட்டை அடிக்கலாம்னு நினைக்காங்க, ரொம்ப தெளிவாக இருந்துக்காப்பா, கடைசி காலத்தில் வந்து இவனும் பார்க்கவே மாட்டான், இவனும் பார்க்க மாட்டான், அந்த ரோஹினி பிள்ளையும் பார்க்காது அப்படிங்கிறாங்க. முத்து, கடைசி காலத்தில் என்னையும் விஜயாவும் நீ தான் பார்ப்ப அப்படின்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. அதனால் நான் வந்து மனோஜுக்கு 10 ரூபா காசு நான் ரெடி பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, டேய் நீ ஏன்டா கவலைப்பட்டுருக்க, வீடு என் பேரில் தான் இருக்குது, வீட்டு பத்திரம் அதை வச்சு நான் தரேன்டா அப்படிங்கிறாங்க. விஜயா மறந்துடாத சரியா, நான் லீகல் நோட்டீஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன், நீ வந்து இப்போ லோன் கொடுக்க முடியாது, லோனு யாரும் தர மாட்டாங்க. அது போக வந்து இந்த வீடு பாதி என் பேரில் இருக்குது, நானும் கூட்டு அக்ரிமெண்ட் பண்ணால் தான் பண்ண முடியும் சரியா. உன் பேரில் இருக்க இடம் வந்து கீழே இருக்கல காளிமனை, அந்த காளிமனை தான், காளிமனைக்கு லோன் யாரும் தர்றதில்ல, அப்படி லோன் யாரும் தராங்கன்னா வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க மனோஜ், என்னங்க பண்ணுவான் அப்படிங்கிறாங்க. அவன் வந்து ஒன்றுத்துக்கு லாய்க்கில்ல விஜயா, அவன் சோம்பேறித்தனமாக வீட்டில் வெட்டித்தனமாக பேசிக்கிட்டு சோறு சாப்பிட்டுக்கிட்டு அந்த தான் லாய்க்கு, அவனுக்கு நீ கல்யாணமே முடிச்சு வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, ரோஹினி என்னங்க நினைப்பா அப்படிங்கிறாங்க. உள்ள லட்சணம் தெரிய தான் செய்யும் அந்த பொண்ணுக்கும், என் அப்பாட்ட வாங்கி கொடுத்த பணம் தான் மண்ணாக்கிட்டான் பாரு, அக்ரிமெண்ட்டும் போச்சு, கடை போச்சு, பேரும் புகழும் போச்சு. இப்போ பாரு எல்லோரும் என்னையே இகழ்ச்சியாக பேசுகிறாங்க. அண்ணாமலைண்ணே நீங்கள் எப்படி பையன், உங்கள் பையன் முத்தாக இருந்தாலும் சரி தான், ரவியாக இருந்தாலும் சரி தான், நல்லா உழைப்புக்கு பேர் பண்ணுவாங்க, இப்படி உங்கள் பையன் சோம்பேறித்தனமாக இருந்திருக்கானே, கடையே போச்சுண்ணே அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா, இந்த மனோஜை பற்றினால எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க மனோஜ் எவ்வளோ படிச்சிருக்கான், முத்து எதுவுமே படிக்கலாம், அவங்க ரவியெல்லாம் உங்களுக்கு நினச்சா பெருமையாக இருக்குது, என் பிள்ளை மனோஜ் நினச்சி உங்களுக்கு அசிங்கமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே அசிங்கமாக தான் இருக்குது, பார்த்தல கடையை பிடிங்கிட்டு போயிட்டார், இப்போ என்ன செய்ய போகிறாரு, அதே கடைக்கு வேலைக்கு இப்போ கூட மனோஜை சேர்க்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், நான் ஏன் இப்போ வேலைக்கு போகணும், நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுவேன், ரோஹினி அப்பாவை போய் நான் நேரில் பார்க்க போகிறேன், ரோஹினி நீ உங்கள் அப்பாவை பார்க்கறதுக்கு பணம் மட்டும் ரெடி பண்ணு, நான் போய் உங்கள் அப்பாவை பார்த்து உங்கள் அப்பாவை வந்து ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் அவர்கிட்டயே நான் பணத்தை வேண்டி பிஸ்னஸ் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, கடைசி வரைக்கும் நீ உழைச்சி எதுவுமே செய்ய போகிறதில்ல, அடுத்த உழைப்பை உறைஞ்சி ஏதாவது சாப்பிடலாமல் நினச்சிக்கிட்டு இருக்க, அது ஒரு காலம் நடக்காது சரியா. மலேசியாவுக்கு போகிறதுக்கும் நீ உழைச்சா மட்டும்தான் காசு கிடைக்கும், உன் வீட்டு அம்மாவும் அந்நாடு சம்பளத்துக்கு வேலைக்கு போகுது அப்படிங்கிறாங்க. டேய் அவனை சம்பளத்துக்கடா வேலைக்கு போகிறான், அவன் சொந்தமாக பார்லர் வச்சுருக்கடா, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 30,000 40,000 வருமானம் இருக்கும், தெரியுமாடா பார்லர் பற்றி அப்படிங்கிறாங்க. உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. நான் தானடா அதுக்கு ஓனர், என் பொண்டாட்டி ஓனர்னா நான் தானடா ஓனர் அப்படிங்கிறாங்க. இதவே அந்த கடை முன்னாடி சொல்லிடாத, கடை ஓனர் பிச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, உங்கள் அண்ணனை கிண்டல் பண்ண வச்சாக்கில் என்ன கிண்டல் பண்ணாதீங்க, நான் சொந்தமாக பார்லர் வச்சுருக்கேன், நான் தான் ஓனர் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை பார்க்குறாங்க. உடனே அண்ணாமலை சும்மா முத்து, அவன் என்னன்னு சொல்லிட்டு போகிறா விடு அப்படின்ற மாதிரி கண்ணை காமிக்கிறாங்க. ரோஹினிட்டு சொல்கிறாங்க, ரோஹினி எதுவும் நினைக்காதம்மா, மனோஜ் வந்து முறையாக பண்ணதுனால இப்படி சொதப்பிருச்சு, ஆனால் இதில் கொஞ்சம் அனுபவம் கிடச்சிருக்கலாமா, அடுத்தாப்புல பிஸ்னஸ் பண்ணி ஜெயிச்சிருவாம்மா, உங்கள் அப்பா வந்து வெளியே வராருன்னு பாருமா, எப்படியாவது உங்கள் மாமாட்டையோ கேட்டோ யாரையோ கேட்டு ஒரு 50 லட்ச ரூபாய் வாங்கி கொடுமா, சீக்கிரம் அவன் தொழில் பண்ணி ஜெயிச்சிருவாம்மா, உங்கள் அப்பா ஜெயிலேருந்து வெளியே வரதுக்குள்ளே பல கோடி ஆக்கிடுவாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் ஆகுவான் தெருக்கோடி ஆக்காமல் தான் சரி தான், இருக்கிறது போன பணமே எங்கே போச்சுன்னு தெரில, எங்கள் அப்பா ஒரு 27 லட்ச ரூபா கொடுத்தாரு, அதுக்கு சுவாகா. இப்போ வந்து உங்கள் அப்பா ஒரு 30 லட்ச ரூபா கொடுத்தாருங்க, அங்கே 28 லட்ச ரூபா கொடுத்தாருங்காரு அவர் இந்த ஓனரு, அதுவும் சுவாகா, எல்லாமே சுவாகா தான் ஆக போகுது. அதனால் நான் என்ன சொல்லுதேன், மனோஜுக்கு போகிறதுக்கு பதிலாக மண்ணில் போட்டால் கூட அது மண்ணாவது பொண்ணாகும், இவனை நம்பி எல்லாம் வீணாக தான் போகுது அப்படிங்கிறாங்க. யார் என்ன பேசணும், நம்ம சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் போய் சாப்பிடுதாரு. மீனா பயங்கரமாக சிரிக்காங்க, இவ்வளோ கழுவி ஊற்றுறாங்க, வெக்கமும் மானமும் இல்லை, அவர் பாட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காரு நினைக்காங்க. இந்த சூழ்நிலை ரவி வராரு, என்ன மனோஜ் ஒன்றை தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோம், உங்கள் பாட்டில் சாப்பிட்டுட்டு அப்படிங்கிறாங்க. அவங்க ஒரு வாரமாக பேசிகிட்டு இருக்காங்க, அதுக்காண்டி வயிறு பசி நான் பார்த்துட்டு இருக்கணுமா, பேசுகிறவங்க அவங்க எப்பவும் பேசிட்டு தான் இருப்பாங்க, அக்கா நம்ம சாப்பிடாம இருக்க முடியுமா அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரோகிணிக்கு பயங்கர கடுப்பு வருது, ஓடி போய் ரூம் அடைச்சிக்கிறாங்க. டேய் உன் பொண்டாட்டி கதை அடைச்சி என்னன்னு பாடுறா அப்படிங்கிறாங்க. ஏமா அவள் கதை அடைச்சிட்டு தூங்காமா, எனக்கு வயிறு பசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. ஏம்மா இவன் சாப்பாடு சாப்பிட தான் லாய்க்கு, மீனா எனக்கு சாப்பாடை மொட்டை மாடி கொண்டு வா, இவன் முன்னாடி சாப்பிட்டு தான் நம்மளுக்கு ரொம்ப கடுப்பாயிரும், பிறகு நான் ஒரு குடுப்பு கொடுத்தாலும் கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நானும் அப்படி தாங்க நினச்சேன்,
நீங்கள் வந்து ஓவராக கோவத்தில் இருக்கீங்க, எதுவும் கை நீட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. நீனே கை நீட்டி சொல்ல கொடுக்கடி அப்படி இப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க அத்தை, நான் ஒன்றும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நீங்கள் மொட்டை மாடிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் இட்லியெல்லாம் கொடுக்குறாங்க. உடனே முத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. முத்து பயங்கர சிரிப்பு சிரிக்காரு. மீனா பார்த்தல என்னாச்சு பார்த்தல அப்படிங்கிறேன். ஏங்க சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த டுபாக்கூர் இருக்காமல எங்கள் அண்ணன் அப்படிங்கிறாங்க. ஏங்க ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. பாரு தூங்கு மூஞ்சி மாதிரி நடந்து கிடந்தான், அந்த ஓனர் அக்ரிமெண்ட்டை மீட்டாருன்னு சொல்லி வாங்கிட்டாரு. ஓனரை தப்பு சொல்ல முடியாது. ஓனர் வந்து கரெக்டாக இப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிஷன் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷனை மீறிட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? இப்போ நம்ம வந்து அந்த கடையை கிடக்கூடாதுன்னு நினச்ச மாதிரி அவங்க பொண்டாட்டியும் அவனும் பேசுதாங்க. நம்மளுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் சாதாரண டிரைவர் தானே மீனா, நான் சாதாரண டிரைவர், அவரை ஓனர் எப்படி பேச முடியும் அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம அவங்க விஷயத்தில் தலையிட வேண்டாம். அவங்க எப்படி எழுந்திரிச்சு வராங்களோ வரட்டும். இந்த வீட்டில் நம்மளும் அவங்கள ஒரு ஆளாக நினைக்கிறோம், அவங்க வளரணும்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க வளர்ச்சியை நம்ம தடுக்கிறோன்னு நினைக்காங்க. நம்ம எந்த வகையிலும் தடுக்கலை. நீங்கள் உங்கள் டிரைவர் தொழிலில் பார்க்குறீங்க, நான் சாதாரண பூ கட்டி விற்றுட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னமேனா நான் டிரைவர்னு சொல்லி சொன்னோம்னா நீங்கள் என்ன சாதாரணமாக சொல்கிறீங்கன்னு கேட்பேன். நீ மட்டும் சாதாரணமாக பூவே வர மாட்டேன்னு சொல்கிற, பூவும் பெரிய விஷயம் தான் அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த ஆணவம் மட்டும் மனசுக்கு வரக்கூடாதுங்க. என்ன வேலை பார்த்தாலும் பணிவோடு இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாங்க. அந்த பணி வந்து உங்கள் அண்ணன்கிட்ட வரல, அதனால் ஜெயிக்க வரலாம் முடியல அப்படிங்கிறாங்க. அதுவும் அவன்கிட்ட இல்லை, சுறுசுறுப்பும் அவன்கிட்ட இல்லை. அதனால தான் அவன் வந்து கடவுளை விட்டு போயிடுச்சு. ஆனால் என்ன சிரித்து பேசினாலும் அவனுக்கு அந்த கடை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அவன் வாழ்க்கையில் என்ன தான் செய்ய போகிறான்னு தெரியல அப்படிங்கிறாங்க. அதான் அவங்க மாமனார் பெரிய பணக்காரங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. மீனா நீனும் அதை நம்புறியா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நம்ம யாரையும் சந்தேகப்பட வேணாம். அந்த பொண்ணு சொல்லுது, சரி எங்கள் அப்பா பெரிய பணக்காரங்க, மலேசியாவில் இருக்காங்க, எங்கள் அப்பா ஜெயிலில் இருக்காங்க, வளர்ந்தோன்னே பெரிய கோடிக்கணக்கில் எனக்கு செய்வாங்க வைப்பாங்க அப்படி ஃபில்டர் பண்ணிகிட்டு இருக்கு, நம்ம அதை நம்புவோமே அப்படிங்கிறாங்க. நான் உன்ன மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. உனக்கு யார் என்ன செஞ்சாலும் நீ அவங்களுக்கு பதிலுக்கு வந்து அதையே செய்ய மாட்ற. அவங்க நல்லா இருக்குன்னு நினைக்க உன்னைய மாதிரி குணம் யாருக்குமே வராது அப்படிங்கிறாங்க. இல்லைங்க இதை கூட நான் வந்து ஏதாவது சொன்னோம்னா நீங்களே ஏதாவது சொன்னால் கூட அவங்க அம்மா சொல்லுவாங்க, நான் தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கேன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு எதுக்கு சாமி, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தூங்குறாங்க. மீனா பக்கத்தில் இருந்தால் இப்படி ஒரு மனைவி கிடைக்க நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். நம்ம வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கா, அது போக யாரையும் குறை பேச மாட்றா. இந்த ரோகிணிங்கெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க, ரோகிணி எப்படி பொண்ணாக இருக்குது, எங்கள் அம்மாவை சிங்கி அடிச்சுக்கிட்டு மனோஜ் வந்து உழைக்கிறதுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்காம இப்படிலாம் இருக்குது, அவனும் அப்படி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூங்கிடுறாங்க. காலைல எழுந்திக்கிறாங்க. மனோஜுக்கு எந்த கவலையுமே இல்லாமல் காலைல எழுந்திரிச்சி பூரி சாப்பிட உட்காந்துட்டாரு. பொரியை மொசு கொசுக்குன்னு தின்னுட்டுருக்காரு. அதை பார்த்தா முத்து சிரிக்கிறாரு. எப்பா கொஞ்சமாவது வருத்தம் இருக்கா பாருங்கப்பா, கடை போயிருச்சு, பணம் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நான் உழைப்பில் வந்த பணம்னா தெரியும்டா, மாமனார் பணம் அடுத்தவங்க பணம் எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க ரவிட்ட, ரவி அப்போ நானும் எங்கள் அப்பாட்ட பணம் வாங்கியிருந்தா நீ இப்படி தான் பண்ணுவியா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் மாதிரிலாம் நான் அவங்க அப்பாட்ட பணம் வாங்க மாட்டேன், யாரோட உழைப்புலையும் நான் சாட மாட்டேன் ஸ்ருதி, என் சுய உழைப்பில் 10 ரூபா இருந்தாலும் அந்த 10 ரூபா வச்சு தான் வாழுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நீ பிழைக்க தெரியாதவன்டா, மனோஜ் அப்படி இல்லை, சீக்கிரம் கோடீஸ்வரன் ஆகும் பாரு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, கண்டிப்பாக ஆவான், பெரிய கோடீஸ்வரன் அவன் எங்கே துபாயில் தான் ஆவார் இவர் அப்படிங்கிறாங்க. அவன் ஏன்டா துபாயில் ஆகணும், அவன் இந்தியாவிலே ஆவான் அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க மாமா வந்து அங்கே தான் இருக்கார் அப்படிங்கிறாங்க. அவர் எங்கடா அங்கே இருக்கார், மலேசியாவில் இருக்கார் அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த பொண்ணு சொல்லுது, உண்மையில் அங்கே இருக்காரா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, எங்கே உங்களுக்கு தேவையில்லாத வேலை காலையிலே அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா அவங்க அப்பா அங்கே இருக்காருங்கிறாங்க. ஒரு ஃபோட்டோவை கூட காமிச்ச மாதிரி தெரியலையே அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி உங்கள் அப்பா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாவா அப்படின்னு இருக்காங்க. ஆமாம் அவங்க அப்பா தான் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் ரோகிணி உங்கள் அப்பா ஃபோட்டோவாவது கொண்டு வா, நாங்கள் எல்லோரும் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. யார் ஃபோட்டோவை கொண்டு வரதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க. ரொம்ப நேரம் ஃபோட்டோ தேடின மாதிரி சீனை போடுறாங்க. ஃபோட்டோவை காங்கலை அப்படிங்கிறாங்க. அப்பா ஃபோட்டோன்னு சொல்கிறீங்க, அது கூட இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. நான் மறுபடியும் தேடுறேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு வித்தியா எப்படி அது ஒரு ஃபோட்டோ அனுப்பேன், ஒரு ஜென்ஸ் ஃபோட்டோ அப்படிங்கிறாங்க. நெடி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் அப்பாவை நாங்கள் நேரில் தான் பார்க்கல, ஃபோட்டோவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு முத்து கிளப்பி விட்டுட்டான். வீட்டில் இப்போ எல்லாருமே கேட்குறாங்க. அதனால் வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ அனுப்பேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் பெங்களூரில் ஒரு ஆள் இருக்கார், அவர் வந்து உங்கள் அப்பா வயசு இருக்கும், அவர் ஃபோட்டோ அனுப்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக பெங்களூர் பிரான்ச்சில் உள்ள வேலை பார்க்குற ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. நீ தான் எங்கள் அப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அவர் பேர் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அன்றைக்கி சொன்னோம்ல ஆண்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திணறாங்க. என்ன பேர் அன்றைக்கி சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. சந்திரசேகர் அப்படிங்கிறாங்க. கீழே வந்து நாயுடுன்னு போட்டிருக்கு, ஏதோ ஒரு பேரை போட்டு நாயுடுன்னு போட்டிருக்கு அப்படிங்கிறாரு முத்து. இல்லை அது சும்மா எழுதியிருக்கேன், எங்கள் அப்பா பேர் இதுதான் அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. டேய் ஃபோட்டோ கீழே அந்த ஸ்டூடியோலாம் ஒன்று எழுதுறது, ஸ்டூடியோவில் ஃபோட்டோ எடுத்தால் ஒன்று எழுதலை, அதை மாதிரி எழுதிருக்குண்டா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாண்டி நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, இவரை பார்த்தா வந்து அந்த பேருக்கு அதுக்கும் சம்மந்தமெல்லாம் அந்த மாதிரி இருக்குது, இவரை பார்த்தா நார்த் இந்தியன் மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் அப்பாவுக்கும் நார்த் இந்தியா தான், எங்கள் அம்மாவுக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீங்கள் வந்து சொன்னீங்க அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சென்னை தான்,
அவங்க வந்து மலேசியாவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இப்போ மாற்றி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆஹா! நம்ம ஸ்ருதிட்ட சொன்னது மாற்றி சொல்லிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ஸ்ருதி நான் தான் மறந்துட்டேன். எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தமிழ்நாடு தான். அவங்க வந்துட்டு இந்தியாக்காரங்க தான். மலேசியாவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மனோஜ் என்னவாவார் அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.